விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली। आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वक्लुली का पॉडकास्ट ये कहना है। வணக்கம் நேர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் ஓக்கல் ஒலி. நிறைய வாய்ஸ் மெசேஜ்லாம் ஆங்கர் ஆப்பில் அமைச்சிருந்தீங்க, அதெல்லாம் தூக்கி போன பாட்காஸ்டோட எண்டில் போட்டிருந்தேன். அனைந்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஸோ ஓக்கலொலி வந்து ஓக்கலொலியாக போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து அதே திரு நம்பர் மனோஜ்குமார் நடராஜன் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. எதுக்குடா அவனை கூட்டியாந்து இந்த தடி மாடு அப்படி என்கிற மனோஜ்குமார் நடராஜன் வந்து திடீர்னு பார்த்தா உடம்பை குறைச்சிட்டு வந்து நிற்கிறான். நல்ல கொழுன்னு இருப்பான். இப்போ இல்லை கல்யாணத்தப்ப குறைக்க போகிறோம், மாமனார் வீடு உண்டு. ஸோ அந்த டைம் திடீர்னு டபக்குன்னு குண்டாயிட்டா நாம் எல்லோரும் பண்ணுறது தான். டபக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு பிளான் ஒன்று பண்ணி உடம்பை குறைக்கணும், அது குறைக்க ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. நமக்கு ஒலிபிச்சான், நமக்கு தொப்பை மட்டும் தனியாக தெரியும், அது நீங்களே பார்த்துருப்பீங்க. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தொப்பை பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனால் நானும் சைக்கிள்லாம் ஓட்டிலாம் இந்த முறை வீட்டிலே லாக்டவுனில் இருந்து உடம்புலாம் ஸ்டாமினா ஏற்றணும்னு சொல்லி ஓட்டி ஒன்றும் முடியாமலாம் உட்காந்து கிடக்கேன். இந்த உடம்பை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை. சிக்ஸ் பேக்கு ஜிம்மு போகிற அதை பற்றிலாம் பேசுறதில்ல, சும்மாவே ஃபிட்டாக இருக்கிறது. ஃபிட்டுனா என்ன முதல்ல சொல். ஃபிட் அப்படின்றது ஒரு நாள் சிக்ஸ் பேக்கு பைசப்ஸு அதுதான் ஃபிட்டா? இல்லை ஃபிட்டுனா என்ன? பாடியை நீ ப்ரெசென்ட் பண்ணிக்கிறது. லைக் அது வந்து ஷோ, உன் பாடியை வந்து நீ எப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கிற, எப்படி ஷோ பண்ணுற அப்படின்றதுக்கு ஒன்று இருக்குது. இப்போ நீ வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் பார்க்குற, அவர் வந்து அவரோட பாடி பார்த்தோன்னா ஒரு மாதிரி லீனாக ஃபங்க்ஷனலாக அவரால் என்ன வேணால் செய்ய முடியுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கான ட்ரைனிங் எப்படி கொடுப்பாங்க? ட்ரைனிங் இருக்கும். இந்த மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் தமிழ்நாடு பார்க்குறவங்கலாம் பார்த்தோன்னா அவங்களோட ஸ்ட்ரக்சர் லைக் ஒரு மசிலில் வந்து எப்படி பில்ட் பண்ணுறாங்க, அது வந்து ஷோல்டராக இருக்கலாம், செஸ்டாக இருக்கலாம், பேக்காக இருக்கலாம். சராசரி ஃபிட்டுக்கு அவ்வளவு தேவை இல்லை, ஆனால் ப்ரொஃபஷனலுக்கு அது தேவை. ஸோ ஒரு ஷோ ஃபிட்னஸ்னு ஒன்று இருக்குது, ஃபங்க்ஷனல் ஃபிட்னஸ்னு ஒன்று இருக்குது. ஃபங்க்ஷனல் ஃபிட்னஸ்னா தினசரி வாழ்க்கையை வந்து ஒழுங்காக வேலை செய்யும். தினசரி வாழ்க்கைன்னு இல்லை, இப்போ நீ இருக்க திடீர்னு நீ கிளம்பி வந்து இப்போ உன் பஸ் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு, சத்தியமாக முடியாது. டக்குன்னு கிளம்பி ஓடி ஒரு 6 கிலோமீட்டர் ஓடணும், அவனால முடியும்னா அது ஃபங்க்ஷனல் ஃபிட்னஸ். இப்போ திடீர்னு நிற்கிற உன்னோட ஒரு பரன் மேலே ஒன்று இருக்கு, எதையும் பிடிச்சி உன் கையை மட்டும் பிடிச்சி பரன் மேலே ஏறி அந்த பொருள் எடுக்கணும் முடியும்னா நம்மளால முடியுமா? மயிரை தான் பண்ணுவாங்க. ஸோ இது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த ஃபைட்டர்ஸ், இந்த MMA ஃபைட்டரு, அதுக்கப்புறம் இவங்களுக்குன்னு ஒரு ஃபிட்னஸ் லெவல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸ் லெவலும் இருக்குது. ஸோ அதுலேயுமே நீ நிறையா கிளாசிஃபிகேஷனாக பிரிச்சுக்கலாம் உன்னோட ஃபங்க்ஷனல் ஃபிட்னஸையுமே. சில பேர் வந்து ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். இப்போ சைக்கிளிங்னா சைக்கிளிங்க்குன்னு ஒரு ரெடி பண்ணுவானுங்க. சில பேர் இந்த மேரத்தான்லாம் ஓடுறாங்க, இந்த விப்ரோ மேரத்தான், சென்னை மேரத்தான், இது எல்லாமே ஸ்பெஷல்னே வச்சுக்கோ. சராசரி ஒரு மனுஷனுக்கு அவன் எதை ஃபிட்டுமா? இப்போ இவங்க எல்லாருமே வந்து இதெல்லாம் செய்கிறதுக்கே தனிப்பட்டு ஒரு செலவு பண்ணி கண்ட ப்ரோட்டீனை தின்னுட்டு ஜிம்மெல்லாம் போய் வைக்கிறான்னு வச்சுக்கோ. சராசரி வேலைக்கு போகிறவனுக்கு ஃபிட்னஸ்னா அவன் நீ அதை எப்படி டிஃபைன் பண்ணுவேன்? ஏன்னா அவனுக்கு தானே உனக்கு 90% இருக்கிறான். ஐடியில் வேலைக்கு செய்கிறவன், சினிமாவில் இருக்கிறவன், பாட்டு பாடுறவன். இப்போ நான் நம்ம அம்மா அப்பாலாம் வந்து தினசரி ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோ. நம்ம அம்மா அப்பாவை இந்த கூட்டத்தில் சேர்க்காது. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, அவங்க குடிச்ச தண்ணி, அவங்க சாப்பிட்ட சாப்பாடு வேற. நம்ம இப்போ சாப்பிட்றது கம்ப்ளீட்டாக வேற. ஸோ முன்னோர்கள் மாதிரி சாப்பாடு. முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. ஸோ அப்போது நமக்குலாம் என்ன ஃபிட்டான உடம்புன்னு யாரை சொல்லுவேன்? ஃபிட்டுடா அவங்க அம்மால அப்படின்னு இது. இப்போ எனக்கு நீ ஃபிட்டுனா என்ன பண்ணால் ஃபிட்டு? இல்லை ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ கிலோமீட்டர் ஓடுனா, இவ்வளோ நேரம் ஏன்னா என்னால் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே என்னால் நிமிர்ந்து ஒரே இடத்துல உட்கார முடியல. படுத்துக்கிறேன், முதுகு வலிக்குது. சேரில் வந்து ஒரு 15 நிமிஷம் காலை இப்படி போட்டு உட்கார முடியல. ஏன்னா உட்காடே இந்த பெட்டில் படுத்து இந்த புக்கு படித்து பழகிட்டு வந்து ஒரு இடத்துல நிமிர்ந்தே முதுகில் உட்கார முடியல. இதெல்லாம் வந்து எல்லாருமே இந்த மேட்டர்லாம் பார்த்துருப்பாங்க. இது எங்கே இருக்குது அந்த ஃபிட்னஸ்ங்கிற டிஃபைன் வந்து எப்படி சொல்ல முடியும்? திடீர்னு கிளம்பி ஒரு 5 கிலோமீட்டர் எந்த கஷ்டமும் இல்லாமல் நடக்க முடிஞ்சா நீ ஃபிட்டு. அப்படி சொல். இப்போ வந்து நீ ஒரு வீட்டில் ஒரு த்ரெட்மில் வச்சுருக்க, சரி, அதில் வந்து 10 to 12 km/h ஸ்பீடை போட்டு ஒரு 15 to 20 நிமிஷம் உன்னால் மூச்சே வாங்க முடியாமல் நடக்க முடிஞ்சா நீ ஃபிட். ஒரு முறை போன வருஷம் வந்து இந்த உடம்பு ஃபிட்னஸ்லாம் நான் ரொம்ப பேசிக்காக சொல்லுவேன். ஃபிட்னஸ்க்காக கேட்டுக்கங்கடா. 5 கிலோமீட்டர் உங்களால் நடக்க முடிஞ்சதுன்னா நாங்கள் எங்கள் பார்த்தா நடக்கிறோம் நீ கேட்கலாம். ஓலா போட்டு போகணும். ஒரிஜினலாக ஃபிட்னஸ் சொன்னால் 5 கிலோமீட்டர் வந்து நீ 1/2 hourலேருந்து 40 minutesக்குள்ளே ஓடிட்டேன்னா நீ ஃபிட்டு. இல்லை, நான் ஆஸ்பத்திரியில் ட்ரெட்மில்ல ஓட விட்டு எடுத்தாங்க. 75% தான் நான் லெவல் ரீச் பண்ண முடிஞ்சதுன்னாங்க. 100% ஓடுங்க தம்பினா முடியலக்கா அப்படின்னேன்.
அது அப்போ ஃபிட் இல்லை. ஸோ அதில் வந்து இந்த வாக்ஸ்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க. வாக்ஸ்னா அது என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு ஆக்சிஜன் லெவல், உடம்புல போகிற ஆக்சிஜன் வந்து எவ்வளோக்கு எவ்வளவு கைனடிக் எனர்ஜியாக மாறினா கரெக்டாக தான் சொல்கிறேன் நினைக்கிறேன். பட் வாக்ஸ்னு ஒரு இது இருக்குது, அதான் உனக்கு நடக்க விட்றதா எடுப்பாங்க. நீ லங்ஸ் ரிட்டென்ஷன் இருக்கு, உடம்புல நிறைய டியூப்லாம் மாட்டி எடுத்தாங்க. நீங்கள் ஃபிட்டு கம்மியாக இருக்கீங்க அப்படின்றாங்க. இந்த ஸ்பீடுக்கு நீங்கள் நிறைய நடந்துருக்கணுமே உங்கள் வயசுக்கு. நான்லாம் வெளியவே போனதில்லக்கா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தேன். டாக்டர் அழகாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அது வேறு விஷயம். நர்ஸக்கா கூட பேசிக்கிட்டு இருந்தேன். வாக்ஸு இந்த ஆக்சிஜன் லெவல்லாம் இந்த கொரோனா டைமில் உட்காந்து மீட்டரில் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அந்த கணக்கா. அது வந்து ஆக்சிமீட்டர், அது வேறு, அது ஆக்சிஜன் லெவல், நீங்கள் உடம்புல எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குங்கிறது. வாக்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தோன்னா எப்படி சொல்கிறது, உன் உடம்புக்கு ஆக்சிஜன் போகுது இல்லை, அந்த ஆக்சிஜன் வந்து எவ்வளோ தூரம் பாடியில் ரிட்டன்ஷன் ஆகி அது கைனடிக் எனர்ஜியாக மாறுதுன்ற ஒரு கேல்குலேஷன் இருக்குது. கைனடிக் எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் as கன்வர்ஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி இன்டு ஃபிசிக்கல் ஆக்ஷன். ஏதோ அந்த புண்டையெல்லாம் படித்தா இங்கே உட்காந்துருக்கேன் அம்மாலையே அப்படின்னு கேட்குறது புரியுது. ஓ சரி, வா விஷயத்துக்கு வா. திடீர்னு உடம்பு குறைச்ச, ஜிம்மு போனியா இல்லை இந்த ஏதோ ஒன்று வெறும் இந்த கறி மட்டும் சாப்பிடுங்கம்மானுங்களே அதுவா? நிறைய பிளானு, நிறைய நிறைய ஃப்ராடு நடக்குது. நிறைய பேர் ஜிம்மில் போயிட்டு உடம்பை விட்டு நிறைய சோகமாக நீ ஏகப்பட்டதை போட்டு யாருக்குமே உடம்பை எப்படி மெயின்டைன் பண்ண கிளாரிட்டி போண்டே இல்லை. உண்மையை சொல்லிடுறேன், இதை தின்னுங்கன்றான், வீகன் சாப்பிடுங்கன்றான், சோயா பழம் மட்டும் உம்புங்கன்னு ஒருத்தன் சொல்கிறான். அந்த அவனுங்களாம் இருக்கிறானுங்க. இது எங்கே, இது என்ன, நீ என்ன பண்ண? நீ சொன்ன எல்லாமே செய்யலாம், ஆனால் கரெக்டாக செஞ்சால் எல்லாத்துலேயுமே ரிசல்ட் இருக்கும். சரிங்களா? இதுக்கு இதுதான் வழின்னு நம்ம சொல்ல முடியாது. எப்படி வந்து நம்ம மதத்துக்கெல்லாம் சொல்றாங்கல்ல, எந்த வழியா போனாலும் கடைசியில் நீ அடையிற இடம் வந்து கடவுள் அப்படின்ற மாதிரி, எந்த வழியில போனாலும் கடைசியில ஃபிட்னஸ் தான் அவனோட கோல் அப்படின்னு நீ அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சனா உன் பாடி வந்து கிளாக் ஒர்க் மாதிரி கண்டிப்பா நீ பண்றதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகும். சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வராதா? நீ ஒழுங்கா பண்ண சைடு எஃபெக்ட்ஸ் வராது. இப்போ சில பேர் வந்து ஷார்ட் டைம்ல, அதாவது அதுலயும் கிராக் சீட் கோட்லாம் போடுவாங்க. கமலஹாசன் மாதிரி ஆள வந்தாரு டக்குன்னு உடம்பு எத்தனாரே சரி ஊசி போட்டாரு கை டக்குன்னு பெருசாச்சலாம் சொல்லுவாங்களே, அப்படின்னு அந்த ரூமர் உண்மையா இருந்ததுன்னா அந்த மாதிரி சொல்லலாம். திடீர்னு 2-3 மாசத்துல நான் வந்து 6 pack வச்சு ஷோ பண்ண போறேன்னு சொல்லி ஸ்டெராய்ட் சாப்பிடுவாங்க சில பாடி பில்டர்லாம். அதெல்லாம் வந்து சீட் கோட், அதெல்லாம் வந்து ரொம்ப நாள் நிக்காது, பிரச்சனை பின்னாடி பிரச்சனை. இப்ப ஒன்றும் தெரியாட்டியும் ஒரு 40-45 வயசுக்கு மேல உனக்கு பிரச்சனைகள் தெரிய சான்ஸ் இருக்கு. அதுக்கு பதிலா இந்த ஒஸ்தியில சிம்பு மாதிரி பிளாஸ்டிக் வச்சுட்டு போயிடலாம். தப்பா ஒஸ்தி வரைக்கும் போறேன். ஆமா, சிம்பு உடம்ப குறைச்சிட்டாரு. அதை யோசி, என்ன நீ இவ்வளவு பேசுற, சூப்பரா வேலைச்சிருச்ச, வா 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 அவரை பொறுமையா பேசலாம். ரைட்டு, நான் என்ன செஞ்சேன்னு பார்த்தேன்னா, நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு ஒரு டயட். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா? இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கா? ஆமா, 24 அந்த 24 மணி நேரத்தை 16 இல்ல 8 அப்படின்னு பிரிப்பாங்க, இல்லைன்னா 20-4 அப்படின்னு பிரிப்பாங்க. சரி, எதுக்கு பிரிப்பானுங்க? ஸோ இந்த 12 மணி நேரம் சாப்பிட மாட்டாங்க, இந்த 12 மணி நேரம் சாப்பிடுவாங்க. ஸோ அது பிரிக்கிறது வந்து ஃபாஸ்டிங் விண்டோ, ஃபீடிங் விண்டோ, 2 விண்டோ வச்சுக்குவாங்க. என்ன விண்டோ? ஃபாஸ்டிங் விண்டோ, ஃபீடிங் விண்டோ வச்சுக்குவாங்க. சரி, சரியா? ஸோ இந்த ஃபாஸ்டிங் விண்டோவில் சாப்பிடவே மாட்டானுங்க, ஃபீடிங் விண்டோவில் சாப்பிட்டுக்குவானுங்க. 12 மணி நேரம் சாப்பிட மாட்டாங்க, 12 மணி நேரம் சாப்பிட்டே இருப்பாங்களா? சாப்பிட்டுக்கிட்டே இல்லை, அந்த 12 மணி நேரத்துக்குள்ள நீ 3 மீல் சாப்பிட்டுக்கலாம். டிவைட் பண்ணிக்கலாம். நான் பண்ணது என்னன்னு பார்த்தேன்னா 16-8. ஸோ இந்த 8 மணி நேரம் வந்து நான் சாப்பிட்டுக்குவேன், மற்ற 14 மணி நேரம் கம்ப்ளீட்டா ஃபாஸ்டிங்ல. நார்மல் வாழ்க்கையில இப்படி தானே இருக்கும் இல்லையா? நம்ம சாப்பிட்ற டிஃபன் லஞ்ச்லாம் என்ன கணக்குல வருது? நீ காலைல எந்திரிச்சு எத்தனை மணிக்கு எந்திரிக்கிற? 10ன்னு வச்சுக்க. எத்தனை மணிக்கு காஃபி குடிப்ப? ஆமா, ஒரு 10:30 ஆயிருது. எந்திரிச்சு அரை மணி நேரத்துல உன்னோட ஃபாஸ்டிங் விண்டோ முடிச்சாரு. நீ நைட் எத்தனை மணிக்கு தூங்க போவ? அடப்பா, இரு எந்திரிச்சு அரை மணி நேரத்துல அவ்வளவுதான் ஃபாஸ்டிங் கணக்கே வேணுங்க. நான் சொல்றேன், நான் நைட்டு தூங்க 2 ஆயிருது. நைட்டு 2 மணில இருந்து காலைல 10 மணிக்கு எந்திரிக்கிறியா? ஆமா, 10 மணி நேரம் கணக்கா? ஆமா, 10 மணி நேரம் உனக்கு வந்து ஃபாஸ்டிங். அந்த ஃபாஸ்டிங்ல உன் உடம்பு எந்த ஆக்டிவிட்டி செய்ய ரெஸ்ட் எடுக்குது. சரியா? சோ நான் 10 மணி நேரம் ஃபாஸ்டிங், 14 மணி நேரம் ஃபீடிங்ல இருக்கேன். 14 மணி நேரம் ஃபீடிங்ல நீ எப்பப்பலாம் நான் சாப்பிடுறேன்னு சொல்றேன். கம்மி தான். 10:30 மணிக்கு நீ வந்து காஃபி குடிச்சு உன் பாடியில இன்சுலின் கொண்டு வந்துடுறேன். சரியா? ஆமா, நீ சுகர் சாப்பிடுற, நீ என்ன சாப்பிட்டாலும் பாடியில இன்சுலின் சுரக்கும். என்ன சாப்பிடுறன்றத பொறுத்து எவ்வளவு இன்சுலின் லெவல் வருதுன்னு இருக்கும். நீ சுகர் சாப்பிட்டா வேற லெவல் இன்சுலின் வரும், ரைஸ் சாப்பிட்டாலும் இன்சுலின் வரும், நீ மீட் சாப்பிட்டாலும் இன்சுலின் வரும், ரொம்ப கம்மியா வரும். சோ வந்து இன்சுலின் நீ வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுற ஆரம்பிக்கிறேன். ஒரு 11 மணிக்கு டிஃபன் சாப்பிட, இட்லி தோசை திம்பியா? ஆமா, 4 இட்லி, சட்னி, சக்கரை திரும்பி சக்கரை வந்துருச்சு, இன்சுலின் கூட்டிட்ட. 11 மணிக்கு சாப்பிடுற. மத்தியானம் லஞ்ச் 1 மணில இருந்து 2:30 லஞ்ச். இப்ப வந்து காலைல 10:30 இருந்து 2:30 எவ்வளவு நேரம் ஆச்சு? 4 மணி நேரம் ஆயிருக்கு. 4 மணி நேரத்துக்குள்ள நீ 3 தடவை சாப்பிட்ட. ஆமா, ரைட்டு. இப்ப நீ வந்து மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு பிரேக்கப் போடுவ. தூங்குவியா? ஒரு 3.5 மணி நேரம், 3-4 மணிக்கு நீ தூங்கி 5 மணிக்கு காஃபி, திரும்பி 5 மணி ஒரு காஃபி, இன்சுலின் தூக்கிட்டியா? அதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்ப எஸ்தர் வெளியில வருது, உனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ், 7-7:30 பப்ஸ் கிப்ஸ் எல்லாம் வாங்கியாச்சா? இப்ப எவ்வளவு ஆச்சு?
10 மணிக்கு வந்துருச்சேன்னா 7 இப்போ 7னா 9 மணி நேரம் ஆச்சு. 9 மணி நேரம் நைட்டு தூங்கும்போது திரும்பி தோசைகளும் இட்லிகளையும் சாப்பிடுவேன். அது ஒரு 10 ஆயிரம் சாப்பிட 10 மணிக்கு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நைட்டு தூங்குறது முடி சில சமயம் 1:30 மணிக்கெல்லாம் பசிக்கும் பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். இன்சுலின் போடு. அப்போ நீ வந்து 10 மணிக்கு தூங்கலை, நைட் 2 மணிக்கு தூங்குறேனியோ, 1:30 மணிக்கு சாப்பிட்டு 1/2 மணி நேரம் உன் பாடியோட இன்சுலின் கிராஃப் எல்லாம் கீழே வரது மாதிரி நீ தூங்கி வச்சுட்டு போயிடுற. சரி, அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு அந்த இன்சுலின். காலையில் எந்திரிச்ச உடனே திரும்பி அடுத்த நாள் காஃபி குடிப்பேன். ஸோ இப்போ வந்து நீ பார்த்தோன்னா அந்த 14 மணி நேரத்தில் ஒவ்வொரு மீலுக்குமே கேப் பார்த்தோன்னா மேக்ஸிமம் 1.5 மணி நேரத்தில் இந்த 2 மணி நேரம் தான் ஒரு குவாலிட்டி கேப்பே நீ விடுற. இது எப்படி வந்து உனக்கு ஃபாஸ்டிங்ன்ற கணக்கில் வரும்? எனக்கு நீ சொல்கிறதே இப்போ தான் இப்படி இருக்குன்னே தெரியுது. நீ சொல்கிறதுக்கு அப்புறம் தான் இப்படி சாப்பிட்றங்க தெரியுது. என்கிட்ட போய் ஃபாஸ்டிங் கேப்பெல்லாம் கேட்குறேன். ஸோ இது நான் சாப்பிட்ற டயட் வந்து டயட் பேட்டர்ன். நான் அந்த டயட் பேட்டர்ன் கூட பிளான் ஒன்று ஃபாலோ பண்ணேன். கீட்டோ அப்படின்ற டயட் பிளான் ஒன்று ஃபாலோ பண்ணேன். கீட்டோன்றது கீட்டோசிஸ் அப்படின்றது உன் பாடியை வந்து கீட்டோன்ஸ் அப்படின்ற ஒரு எனர்ஜி சோர்ஸ் மூலமா ரன் பண்ண வைக்கிறது. அது உன் பாடியிலே இருக்கு, உன் ஃபேட்ல இருந்து அது வந்து உள்ளே இருக்கா கீட்டோன்ஸ்? ஆமா, எல்லா உடம்புலயும் கீட்டோன்ஸ் இருக்கும். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு என் ஃபாஸ்டிங் விண்டோல நான் ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். அது வந்து என்னோட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கா இருக்கலாம், இல்ல இந்த ஹிட் எக்ஸசைஸ், ஒரு நார்மல் ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் இல்ல ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வெயிட் தூக்குற அந்த எக்ஸசைஸ் வந்து ஃபாஸ்டிங் விண்டோல பண்ணிடுவேன். சரி, என் ஃபீடிங் விண்டோல ஒரு நல்ல வாக், ஒரு நாளைக்கு மினிமம் 6000 இருந்து 10,000 ஸ்டெப்ஸ் நடந்துடுவேன். இவ்வளவுதான் பண்ணேன். 45 நாள் பண்ணேன். நான் வந்து 102 கிலோ இருந்தேன். சரி, சரியா போடு. என் படத்தை ரிலீஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி ஜனவரி அப்ப நான் வந்து 82 கிலோ இருந்தேன். 20 கிலோ குறைஞ்சேன் கரெக்டா 60 நாள்ல. சரி, இப்போ இது வந்து நீ இதுக்குனே நீ டைம் ஒதுக்குறனே கூட வச்சு இல்ல அப்படின்னு கிடையாது. ரொம்ப ஃபிளெக்சிபிள். இது அது ஒரு ஓலு தான். எப்ப நார்மல் வேலைக்கு போறவங்க கூட அதை செய்யலாம், யாரு வேணா செய்யலாம். ரொம்ப ஈஸியா. ஆனா நாக்கு அடக்கணும். நாக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் தான் உன் பாடி வந்து நீ மற்ற சாப்பாடுலாம் சாப்பிட்டாலும் ட்ரிகர் பண்ணும். ஒன்ஸ் உன் பாடி வந்து ஓகே இதுதான் சாப்பாடுன்ற ரொட்டீன் செட் ஆகி நீ ரிசல்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னாலே உன் பாடி வந்து நீயா வந்து சிங்க் ஆயிக்கும் பிளஸ் ஒரு கமிட் ஆயிடுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வாரம் நான் அதெல்லாம் பத்தி இப்ப அப்படி போகும்போது பேசுறேன். உன் பாடி என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் வரும்ன்றதெல்லாம் பேசுறேன். ஃபர்ஸ்ட் வாரத்திலேயே பார்த்தோன்னா உன் பாடி வந்து ஒரு 6 இருந்து 7 கிலோ அசால்ட்டா குறையும் இதுல ஃபர்ஸ்ட் வாரம். அதுக்கப்புறமேட்டுக்கு குறையாதுமான்னு கேட்டனா ரொம்ப ஸ்லோவா குறையும். ஒரு வாரத்துக்கு அரை கேஜி. ஆனா அதான் ப்ராசஸ். ஆனா அந்த ப்ராசஸ் நீ நம்பி ஒரு 60 நாள் என்ன குறைய வேலைன்னு விட்டினா வெஸ்ட் நம்பி எப்படி ஒட்டி ஒரு வாரத்துல 7 கிலோ குறைஞ்சியோ அப்படியே 15 கிலோ மாறும் 2 வாரத்துல போடு. ஸோ பாடி வந்து பயங்கரமான ஒரு கிளாக் ஒர்க்காக நினச்சிக்க. நீ என்ன செய்யோ அதுக்கான ரிசல்ட் வந்து அதை அப்படியே தெளிவாக காமிக்கும். அது என்ன சொல்றது, இதனால சைடு எஃபெக்ட்ஸ் தூக்கம் கட்டா வருது. ரொம்ப நல்லா தூக்கம் வரும். ரொம்ப நல்லா தூக்கம் வரும். ஆஃபீஸ் போறவங்களுக்குலாம் இந்த ஃபீடிங் டைமு அந்த ஃபாஸ்டிங் டைம்லாம் எப்படி அவங்களுக்கு சிங்க் ஆகும்? நீ வந்து ரொம்ப சீக்கிரம் தூங்கிடணுமா? அப்படியே இருக்குதா? எதுவுமே இல்லை. நீ எப்போதும் போல இருக்கலாம். நீ வந்து எப்படி வேணா அந்த ஃபீடிங் டைம் பிரிச்சுக்கலாம். நீ இதுதான் உன் டைம், இதுதான் சாப்பாடு டைம் கிடையாது. இப்போ ஜனங்களுக்கு புரியுற மாதிரி பேசணும்னா இப்போ என்னோட டைம் டேபிள் இப்போ அவங்க கேட்டாங்க. இப்போ எனக்கு நான் ஒன்றை ஃபாலோ பண்றேன். நான் ஒரு 100 கிலோல இருக்கேன்னு வச்சுக்கோ. இப்போ நான் சொல்றேன், இப்போ நான் காலையில் 10:30 மணிக்கு எந்திரிக்கிறவனா நான் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? நீ எந்திரிக்கிற டைம் மாற்ற தேவையில்லை. சரி, நான் 10:30 எந்திரிக்கிறேன்னா காஃபியை கட் பண்ணணுமா? எடுத்த உடனே சுகரை கட் பண்ணிக்க. காஃபி ரொம்ப நல்லது. நான் காஃபி நல்லதுன்னா இந்த டயட்டுக்கு காஃபி நல்லது. சுகரை மட்டும் கட் பண்ணிடு. பால் குடிக்கலாம் தப்பு. சரி, அதுக்கப்புறம் டிஃபன் எப்போ சாப்பிடணும்? 10:30 சாப்பிடாது. டிஃபனை ஸ்கிப் பண்ணிடு. ஏன் டிஃபன் சாப்பிட்டே ஆகணும் டாக்டர்? நீ இப்போ வந்து இந்த டிஃபன் சாப்பிட்டே ஆகணுன்ற காலத்தில் வந்து அது எப்போனா மக்கள் வந்து நிறைய விவசாயம் பண்ணுறாங்க, காலையில் எந்திரிச்சோன்னே வேலைக்கு போவாங்க, நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும், உடம்பு வந்து நைட்டு தூங்கி ரெப்ளினிஸ் ஆயிருக்கும். இப்போ நான் எந்திரிக்கிற காலையில் எந்திரிச்சு படுத்துருக்க, எந்திரிச்சு போய் ஆஃபீஸில் உட்கார போகிறோம். ஆமாம், நீ எழுதுறதுக்காக இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறவங்களும் சரி, ஆஃபீஸில் போய் உட்கார தான் போகிறோம். சரி, ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா லஞ்சுக்கு போயிடுறேன். இப்போ 2:30 லஞ்ச் சாப்பிட்றது 12:00 சாப்பிட்றணுமா? 12:00 சாப்பிட்டு 12:00 உன்னோட ஃபர்ஸ்ட் மீல் வச்சுக்க. ஸோ உன்னோட ஃபாஸ்டிங் வந்து 12:00 பிரேக் ஆகுதுன்னு வச்சுக்க. அங்கிருந்து 8 மணி நேரம் 8 மணி நேரம் வச்சுக்க. என்ன டைம் வருது? நைட் 8 மணிக்குள்ள நீ நீ 2 தடவை சாப்பிட்டுக்கலாம். ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ஒன்று சாப்பிட்டுக்கலாம், உன்னோட டின்னர் சாப்பிட்டுக்கலாம். இது 3 மட்டும்தான் உனக்கு டயட். இதுக்கு மேல சாப்பாடே கிடையாது. 8 மணிக்கு மேல சாப்பிட கூடாது. இதுக்கு ஆமா 8 மணிக்கு மேல சாப்பிட வேணாம். கரெக்டா நீ தூங்க போறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எதுவுமே சாப்பிடாம நிறைய தண்ணி குடிச்சிட்டு படுத்துட்டு தூக்கம் வந்து தொலைய மாட்டேங்குது. நான் சாப்பிடுறேன். கரெக்டா ஒரு வாரம் நீ ட்ரை பண்ணு. கரெக்டா நீ போய் படுத்து 30 செகண்ட்ல தூங்கிடுவ. ஒரு முறை நைட் டிஃபன் சாப்பிடலாம் ட்ரை பண்ணி சோத்தை கட் பண்ணலாம், சுகர் ரெமெண்ட் கட் பண்ணா நைட் பசிச்சு தொலையுது. அந்த ஒரு திருப்தியா திங்காம தூக்கமே வந்து தொலையல. அந்த ஒரு வாரம் தான்டா அவனே. ஏன்னா உன் பாடி வந்து நீ எப்படி வேணா பர்ன் பண்ணலாம். கார்போஹைட்ரேட்ஸ் வச்சு அதை ஃபியூயலா பர்ன் பண்றது இருக்கு, ஃபேட் ஃபியூயலா பர்ன் பண்றது இருக்கு.
இருக்கு, எல்லாம் உடம்புக்குள்ளே இருக்கு. அதெல்லாம் உன் உடம்புல இந்த இது என்னது தொப்பை, இந்த தொப்பைக்குள்ள என்ன இருக்கு? இந்த ஃபேட்டை நீ பர்ன் பண்ணாலே உனக்கு வந்து கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு சாப்பாடு தேவை கிடையாது. ஓ, என் உடம்புக்குள்ளே 6 மாசத்துக்கான கண்டெய்னர் இருக்கு. இந்த ஒட்டகம் வயிற்றுல தண்ணி இருக்கிற மாதிரி. ஆமா, அதை நீ எப்படி டேப் பண்ணும் அப்படின்னு பார்த்தனா, இப்போ நீ சாப்பிட்றல அந்த சாப்பாடு வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குது, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, கரெக்டாக? அந்த கார்போஹைட்ரேட்ஸை எது வந்து டைஜஸ்ட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா pancreatic enzymes இது பண்ணுது. ஆமாம், உன்னோட ஃபேட்டு உன் ப்ரோட்டீனை எது டைஜஸ்ட் பண்ணணும்னு பார்த்தோன்னா பைல் அப்படின்னு லிவர்ல இருந்து வர லிவர்ல இருக்கிறது தான் ஃபேட் கொழுப்பை கரைக்குது. ஆமா, இதுல எந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்னா பைல் டைஜஷன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ். ஸோ பாடி என்ன பண்ணுன்னா, நான் எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த எனர்ஜி எடுக்கணும், நீ கார்போஹைட்ரேட்ஸ் போட்டால் நான் ஈஸியாக இது மட்டும் பண்ணிக்கலாமேன்னு வச்சிரும். ஃபேட்டை விட்டுடும். ஃபேட்டை வந்து நீ ஃபேட் இருந்ததுன்னா அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. அந்த ஸ்டோர் தான் இப்போ தொப்பையா நம்மளோட தொப்பை. போடு. ஸோ தொப்பை என்பது எதுக்கும் கோத்தா ஒன்னெல்லாம் கரைக்கணும்னு லிவர் வந்து கிளம்புன்னு சொல்லி அப்படியே பண்ணி வச்சுக்கோ. நான் உன்னை பின்னாடி பார்த்துக்கிறேன் பாஸ், நீ வா பாஸ் உள்ள. ஆனால் குறைய மாட்டேங்குது, எங்க பின்னாடி பார்த்துக்கிட்டா நம்ம வந்து நீ தான் காலில் 10:30 சாப்பிட்ற 11 சாப்பிட்ற, அது போட்டுக்கிட்டே இருக்கு. எவ்வளோ வந்துகிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கிறானுங்க, போட்டுக்கிட்டே இருக்கா, குண்டாய்க்கணி அப்படின்னு உன்னை குண்டாக்கி விட்டுடும். அவ்வளோதான், நம்ம தான் வயிற்ற கலாய்க்கிறோம். ஆமா, சரி. அப்போ ஃபேட்டில் தான் அவ்வளோ நல்லா இருக்கே. அப்போ அந்த டேஸ்ட் புண்டு என்னதுக்கு அப்போ கடவுள் கண்டுபிடிக்கணும்? ஃபேட்டு தான் ஆசைப்பட்டு திங்கிறோம். கார்போஹைட்ரேட்னா சரி, இப்போ கார்போஹைட்ரேட்னா எதுலாம் கார்போஹைட்ரேட் அதிகபட்சம் நம்ம சாப்பிட்றது? ரைஸ் கார்போஹைட்ரேட், சோறு. கார்போஹைட்ரேட்லேயே பார்த்தோன்னா நல்ல கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு, கெட்ட கார்போஹைட்ரேட்ஸ். சரி, உனக்கு இப்போ இந்த சிக் பீஸு, லென்டில்ஸ், வெஜிடபிள்ஸ்ல இருந்து வர கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் நல்லது. சோறு வந்து நீ வந்து சோறு ஆக்சுவலாக கெட்டதுன்னு சொல்லவே மாட்டேன். இந்த ஜப்பான்காரங்க சூஷி இது சாப்பிட்றாங்க, என்ன குண்டாவா இருக்காங்க? இல்ல, நம்ம மாதிரி சுகர் சாப்பிடுற உலகத்திலே கிடையாது. நம்மளுக்கு பிரச்சனை சுகர் தான். இல்ல, இந்தியாரங்க ஜிலேபி ஸ்வீட் சாப்பிட்றான், அவன் எப்படி சுகர் கம்மியா இருக்கு நம்மள விட? அவன் சப்பாத்தி சாப்பிட்டுக்கிறானா கோதுமை? இல்லடா, சப்பாத்தி சாப்பிட்றது இல்லடா, அவங்க வந்து நட்ஸ். எங்க ஹிந்திக்காரங்க வந்து ஹெல்த்தியா இருக்காங்க, அவங்க வந்து எல்லாம் வயசுக்கு ஒரு 30 வயசு வரைக்கும் ஹெல்த்தியா இருக்க மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் சுகர் அப்படியே ஒரு ஃபிளிப் ஆவாங்க, பார்த்தா அப்படி இருப்பாங்க. செம்மக்கலா இருப்பாங்க அவன். அவ்வளவு அது வந்து காலங்காலத்துல 6 மணிக்குலாம் ஜிலேபி சாப்பிட கும்பல்றான் அவனுங்க. நான் பெங்காலுக்கு ஒரு தடவை போயிருந்தேன்ப்பா, துர்கா பூஜைக்கு. காலையில 7:30 மணிக்கு போனா அவங்க வந்து கச்சோரின்னு ஒண்ணு கொடுத்தாங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா ஒரு பூரி மாதிரி ஒண்ணு இருக்கும், தண்ணா வச்சு தருவாங்க. நான் காலையில இது எப்பரா திங்கிறீங்க, அது ஒரு நம்ம இது மாதிரி இருக்கும், அது பேர் நம்ம தொன்னை இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. பக்கத்துல மட்காட் சாய் அது வச்சா அது பேர் பாயாசம் மாதிரி இருக்கும். காலையில நீ குடிக்கும் போது 7 மணிக்கு சாப்பிட்டு இருக்கும் போது ஆன்ட்டி வந்துட்டு ½ kg லஸ்ஸி ஹே, 1 kg ஆஃப் ரசகுல்லா ஹே அப்படின்னு வாங்கிட்டு போறாங்க. காலங்காத்தால 7 மணிக்கு காருக்கு வீட்டுல திங்கிறதுக்கா? ஆமா, லஸ்ஸி ரசகுல்லா. கரெக்டா இந்த SRTF வெளியில தான் தங்கியிருந்தோம், ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ். வேற லெவல்ல இருப்பாங்க, வருவாங்க காலையில ஸ்வீட் தான், வெறும் ஸ்வீட் தான் திம்பாங்க. அவங்க எல்லாம் மாதிரி ஸ்வீட் திங்கவே முடியாது, பூரா இன்சுலின் இருப்பாங்க. ஸ்வீட் இருக்குன்னு வச்சுக்க, காலையில எந்திரிச்சு அவங்க இன்சுலின் ஜாம்பி மாதிரி தான் இருப்பாங்க காலையில அப்படின்னு. இன்சுலின் ஜாம்பி நல்லா இருக்கு வார்த்தை. ஸோ ஃபேட்டுங்கிறது தொப்பை வந்து லிவரால கரைக்க முடியாத கொழுப்பு. நம்மளும் இருக்கிற தொப்பைக்கு நம்ம அப்படியே விட்டுருந்தா கூட கரைஞ்சோம், ஆனால் நம்மளும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால டயர்டாகி ஃபேட்டை விட்டுருது, செத்து போன புரிகிறது. ஆனால் கார்போஹைட்ரேட்ஸை ஜீரணம் பண்ணிடும். கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டான எனர்ஜி சோர்ஸ். அதனால தான் பாப்பாக்கெல்லாம் சோறு ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க. ரொம்ப ஃபாஸ்டான எனர்ஜி சோர்ஸ். கரையிறதை தாண்டி உன் உடம்புல ரொம்ப ஃபாஸ்டா அதோட ப்ராசஸிங் டைம் ரொம்ப கம்மி, டக்குன்னு பிளட்ல வந்து சேர்ந்து அது உனக்கு எனர்ஜி தராது. ஆனால் பிளட்ல சீக்கிரமான ஜீரணம் ஆச்சுன்னா இன்சுலின் ஏறும்பாங்களே, அது உண்மையா? ஆமா, அதனால தான் கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா இன்சுலின் ஏறும். கார்போஹைட்ரேட்ஸ் கேளுங்க மக்களே, கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக சாப்பிட்டா இன்சுலின் நமக்கு அதிகமாக செக்ரீட் ஆகும். இன்சுலின் என்ன சொல்லுன்னு பார்த்தோன்னா, ஓகே இப்போ வந்து எனர்ஜி வந்திருக்கு, அந்த எனர்ஜியை வந்து நான் உனக்கு பிளட்டுக்கு தரப்போறேன்னு உன் பாடியை ரெடி பண்ணுற ப்ராசஸ் தான் இன்சுலின் பண்ணுறது. ஸோ இன்சுலின் வந்து ஜீரணம் பண்ண வைக்கிற ஒரு மருந்து மாதிரி. நீ எவ்வளோ உள்ள தள்ளுறியோ அவ்வளோ இன்சுலின் வெளியே வரும். ஒரு டைம்ல தீர்ந்து போச்சுன்னா அதை நம்ம இன்ஜெக்ஷன் வழியாக போட்டுக்கிறோம். ஆமாம், கரெக்டாக இதுதான் கிளியரா. அது வந்து டயபெட்டிஸ் 1, டயபெட்டிஸ் 2 அதெல்லாம் அது வேற டாபிக், அதை பற்றி நம்ம பேசுவோம். ஜெனட்டிக்காக ஒன்று இருக்கும், சோறு வழியாக சுகர் வழியாக வர்றது ஒன்று இருக்கும். சுகரு எங்கள் அப்பாவுக்கு இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு இருக்குது. அதுதான் எனக்கு டாக்டர் உனக்குலாம் 99% இருக்குது, ஒழுங்காக மூடிக்கிட்டு உடம்பை பார்த்துக்கோன்றாரு. நமக்கு சோறு திங்கலன்னா தூக்கம் வந்து தொலைய மாட்டேங்குத. நீ சாப்பாடு சாப்பிட்டியா? இந்த இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் நான் வந்து இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்ல நீ சாப்பாடு சாப்பிடலாம். ஆனா இன்டர்மீடியட் அண்ட் கீட்டோ செய்யும் பொழுது நீ சாப்பாடை சாப்பிட முடியாது. நீ வெறும் புரோட்டீனா மட்டும் தான் எடுத்துக்க. புரோட்டீனா என்ன எடுத்துப்ப? புரோட்டீன்னா சிக்கனு, வெறும் சிக்கன் மட்டும் சாப்பிடுவியா? வெறும் சிக்கன் மட்டும், முட்டை. அடப்பாவி, நீ வெறும் கறி மட்டும் சாப்பிட்டா என்ன தோணுது? வெறும் கறினா நீ நான் சொல்றது வந்து கறியை வந்து அப்படியே காட்டில் நம்ம பேர் கிரில்ஸ் மாதிரி வந்து நான் இப்போ வந்து சாப்பிட்றேன் அப்படி சாப்பிடல, எடுத்து கொண்டு குடிக்கிறேன்.
நீ வந்து நேத்து உங்க வீட்டுல நம்ம டின்னர் சாப்பிட்டோம், அங்க வந்து சிக்கன் வச்சிருந்தியா, அந்த சிக்கனை வந்து நீ அப்படியே சிக்கனை மட்டும் அதே சிக்கனை பிளேட்ல மட்டும் வச்சு அதை சாப்பிட்டு, ஆனா ரைஸ் சாப்பிட மாட்டேன். அது பசி போன மாதிரி இருக்குமா அது மட்டும் சாப்பிட்டா? அது வேற மாதிரி பசியில் போன மாதிரி இருக்கும். நீ வந்து ஒரு நாளைக்கு வந்து 150 கிராம் சிக்கன் மட்டும் நீ சாப்பிடலாம். சாப்பிட்டாலே உனக்கு ஒரு நாளைக்கு எல்லா தேவையான எல்லா இது வந்துடும். ஆனால் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது நிறைய தண்ணி குடிக்கணும். ஏன்னா உன் பாடியில் வந்து வாட்டர் ஸ்டோரேஜே இருக்காது, எல்லாம் டெப்ளீஸ் ஆயிரும். ரெண்டாவது மேட்டர் வந்து உனக்கு வந்து உடம்புல ஃபைபரே இருக்காது. ஃபைபர் இல்லாட்டி ஃபைபர் இருந்தால் மட்டும்தான் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு போய் கக்கா உட்காந்தா கக்கா வரும். இல்லை ஃபைபர்னா நம்ம என்ன சாப்பிட்றோம்? ஃபைபர் நம்ம டெய்லி எடுத்துக்கிறது கிரீன் வெஜிடபிள்ஸ், கீரையா இருக்கலாம், பீன்ஸா இருக்கலாம், புடலங்காவா இருக்கலாம். காய்கறில தான் கக்காவே வருதா? ஆமா, அதான் ஃபைபர். ஃபைபர் இல்லாட்டி உனக்கு வந்து நார்ச்சத்து அதான் அதான் கக்கா நாருது. என்ன பாஸ் இவ்வளவு மொக்கையா ஜோக் போறீங்கன்னு சொல்லு. ஃபைபர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீ எவ்வளோக்கு எவ்வளோ கிரீன் வெஜிடபிள் சாப்பிட்றியோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து உனக்கு நல்லது இந்த டயட்ல இருக்க வரைக்கும். இதெல்லாம் வந்து டூஸ். அதாவது நீ உனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டி இந்த டயட் நீ ஆரம்பிச்சிட்டனா ஒரு நாளைக்கு மினிமம் 6.5 to 7 லிட்டர் தண்ணி குடிச்சே ஆகணும். ஒரு நாளைக்கு இவ்வளவு புரோட்டீன் சாப்பிட்டு. சரி, இப்போ அந்த ஃபைபர் சத்து இல்லனா அதுக்கு பதிலா நீ எப்படி நீ டேக்கிள் பண்ணி? தண்ணி சப்ஸ்டிட்யூட்டே கிடையாது. ஆனா கக்கா ஒழுங்கா வந்துருமா? இந்த டயட்ல வந்து நீ வந்து நார் சத்து சாப்பிடறனா 3 நாளைக்கு ஒரு தடவை 2 நாளைக்கு ஒரு தடவை கக்கா வரும். அதுவும் கருப்பு கலர்ல வரும். ஞாபகம் வச்சுக்க, பயந்துடாதீங்க. இன்கேஸ் இருக்கீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க. சூப்பர். ஒரு இப்படிதான் நம்ம சொல்லணும் மக்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி. கக்கா வரைக்கும் சொல்ல பயந்துட மாட்டாங்களே, ஏன்னா வர மாட்டேங்குது. 2 நாளைக்கு ஒரு தடவை கக்கா வரும். கான்ஸ்டிபேஷன் ஆரோக்கியம். ஏன்னா உடம்புல வந்து வேஸ்டே இருக்காது. அதாவது ரொம்ப நாள் கழிச்சு உடம்பு மாறுறதால இந்த ஒரு நீ எப்பயா இருந்தாலுமே வெறும் புரோட்டீன் மட்டும் சாப்பிடும். ஏன்னா உனக்கு வந்து இப்போ நீ ரைஸை ப்ராசஸ் பண்ணி நிறைய வேஸ்ட் வெளியே தள்ளும். ஆமாம். புரோட்டீனை பொறுத்த வரைக்கும் உனக்கு அவ்வளோ வேஸ்டேஜே இருக்காது. ஸோ நீ 3 நாள் 4 நாள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சோண்டு வேஸ்ட் வெளியே வந்து தரும். மற்றது எல்லாமே உள்ளக்குள்ள ரீசைக்கிள். ஓ, நம்ம தான் கண்ட கரும்பு தின்னுட்டு இவ்வளவு கடுப்பேற்றிட்டு இருக்கோமா பாத்ரூம்ல. ஆமாம், கக்காவே பெரிய சயின்ஸ் போலையே. பரவாயில்ல. ஸோ அது பண்ண தண்ணி நிறைய குடிக்கணும், புரோட்டீன் மட்டும் சாப்பிடணும். உன்னோட டயட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாளைக்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு உன் பாடி செட்டில் ஆயிரும். நம்ம மக்கா இருக்காருல்ல, அவரெல்லாம் பண்ணும்போது தான் நான் முதல்ல அது பார்த்தேன். கீட்டோ ஸ்ட்ரிப்னு ஒன்று வச்சிருப்பாரு. நீ உன் பாடி வந்து அந்த கீட்டோசிஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே போயிட்டு கீட்டோ ஸ்ட்ரிப்ல நம்ம சுவிட்ச் ஆஃப் போயிட்டு இந்த என்ன சொல்றது உனக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன், யூரின் டெஸ்ட் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. இந்த டெலிவரிக்கு மீன் பிரெக்னெண்டா இருக்காங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரியான ப்ராசஸ்ல நம்ம செக் பண்ணி காட்டும். அந்த பேப்பர்ல காட்டும். இது வந்து கீட்டோசிஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சா இல்லையான்னு தெரியும். ஒன்ஸ் கீட்டோசிஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்குன்னு மாடிஃபை பண்ணிக்குவாங்க சில பேர்லாம். நான் வந்து இப்ப மக்கா வந்து அந்த டைம்ல சைக்கிளிங் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சரி. ஸோ காலைல இருந்து 1 மணி நேரம் சைக்கிளிங் போயிருவாரு. சரியா? நான் வந்து காலைல இருந்து 1 மணி நேரம் ரன்னிங் போயிருவேன். நீ ரன்னிங் நீ ஒண்ணுமே செய்யாம வெறும் புரோட்டீன் மட்டும் சாப்பிட்டு வாழலாம். இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி உன்னோட இன்டென்சிட்டிக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் கார்ப்ஸ் சேர்த்துக்கலாம் உங்க டயட்ல. ஆனா கார்ப்ஸ்ன்னு நான் சொல்றது சுகர் இல்ல. அது ரைஸா இருக்கலாம், இல்லனா உனக்கு வந்து இந்த என்ன சொல்றது லென்டில்ஸ்ல இருந்து வர இந்த சுண்டல், பருப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி சாப்பிடலாம். இது வந்து வெறும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்றது. டைமிங் இருக்காது. இந்த எக்ஸ்ட்ரா நீ ஒண்ணு படுக்கிறதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் சாப்பிட கூடாதுடா. நீ உன்னோட ஃபர்ஸ்ட் சாப்பாடுல இருந்து 8 மணி நேரத்துக்கு முன்னாடி உன்னோட சாப்பாடு வேலை அத்தனை முடிச்சிடும். அதுக்கப்புறம் கிடையாது. தூங்குறதுக்கு 2 hours முன்னாடி உனக்கு கிடையாது, பசிக்காது. ஆமா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். விஜய் வரதராஜ் ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் வக்கலொலி. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் வக்கலொலி. இன்சுலின் ஜாம்பிஸ்ன்னு நம்மளை நாம் கலைத்து கொண்டிருந்த இது பாட்காஸ்ட் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ உன் பாடி வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தாண்டி ஒரு எனர்ஜி சோர்ஸ் இருக்குன்னு உன் பாடி வந்து அதை வந்து பிலீவ் பண்ண வைக்கணும், அதை சாப்பிட வைக்கணும். அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வந்து ரொம்ப ரிகரஸாக ஸ்டார்ட் பண்ணேன். 20 hours நான் சாப்பிட மாட்டேன். நான் வந்து ஆரம்பிச்சது பார்த்தோன்னா 1 meal per day ONPDன்னு சொல்லி ஒரு டயட் இருக்கும். ONPD அது வந்து வாரியர் டயட்னு சொல்லுவாங்க. அதில் தான் நான் ஆரம்பிச்சது. வாரியர் டயட் என்னன்னு பார்த்தோன்னா 24 hours ஒரே ஒரு வேலை தான் சாப்பாடு. அந்த ஒரு வேளை சாப்பாடுல நீ என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம். சரி. நீ சுகர் கூட அந்த டைம்ல சாப்பிட்டுக்கலாம். சரி. நீ அந்த டைம்ல இருக்கும் பொழுது சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு மற்ற நேரம் எதுவுமே தொடர்ந்து தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டே இருக்கணும். சரி. ஸோ உன் பாடி வந்து வேற வழியே இல்லாம நீ சாப்பிட்ட எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உன்னோட ஃபேட் சோர்ஸை டேப் பண்ணி தான் ஆகணுன்ற கண்டிஷனுக்கு வரும். அது ஒரு வாரம். அதாவது உடம்பு வந்து நம்ம சாப்பிட்டதை ஜீரணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ எதுவுமே தரலன்னா
ஆல்ரெடி இருக்கிற தொப்பையும் சேர்த்து அது வந்து கரைக்க ஆரம்பிச்சு சாப்பாடை சாப்பிட்டு. ஸோ ஸ்லோவா உன்னோட பாடியை வந்து ஃபேட்டை பர்ன் பண்றதுக்கு நீ பழக்க ஆரம்பிக்கிற. நீ இருக்கிற தொப்பையை வந்து இப்ப சாப்பிட வைக்கிற உடம்ப இந்த ப்ராசஸ் பண்ணும் பொழுது நீ கார்போஹைட்ரேட்ஸ் உள்ள தள்ளுவ, சுகர் உள்ள தள்ளுவ, எல்லாம் தள்ளிக்குவ. ஆனா ரொம்ப கஷ்டம், ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேளை சாப்பிட வாய்ப்பு ரொம்ப கஷ்டம். சரி, ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்றதா மீதி வேலை சாப்பிட்டு தொண்டை புண்ணு வந்துடும், வயிறு அல்சர், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒன்றுமே ஆகாது. அந்த 2வது வாரம் நீ என்ன செய்வேன்னு பார்த்தனா, உன் உடம்புல இருக்க கார்போஹைட்ரேட்ஸ் அத்தனையும் கட் பண்ணிடுற. நோ ரைஸ், சரி, நோ சுகர், நோ மில்க், நோ பட்டர், நத்திங். காலைல எந்திரிப்ப 3 முட்டை இல்ல 4 முட்டை, இது கூட மஷ்ரூம் சாப்பிட்டுருவேன். இதுக்கு அப்புறமேட்டுக்கு கட்டு பட்டர் போட்டு காஃபி, சுகர் போட்டு இல்ல, பட்டர் போட்டு காஃபி, அது பேர் புல்லட் காஃபி. வாங்க சாப்பிட்டு பாரு, செமையா இருக்கும். நான் இப்படி தான் இருந்தேன். பட்டர் போட்டு நல்ல ஃப்ரெஷ் இந்த கிரீன் மில்க், நம்ம 3 மில்க் கிடைக்கும் நம்மள்ட்ட. கிரீன் டீ இல்லடா, நான் சொல்றது 3 மில்க் நம்மளுக்கு கிடைக்கும். ஆரஞ்சு, ப்ளூ, கிரீன். ஆவின்ல அதுல கிரீன் மில்க் வாங்கிக்க, நிறைய கிரீம் ஃபேட் உள்ள மில்க். அதுல நீ பட்டர் போட்டு சாப்பிடணும். அதுல பட்டர் போட்டு காஃபி போட்டு குடிச்சு பாருங்கடா, டேய் குடிச்சு பாருங்க, செமையா இருக்கும். அது பேர் புல்லட் காஃபி அப்படின்னு. புல்லட் காஃபி. அது முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு 150 ல இருந்து 200 கிராம் சிக்கன். அதை உனக்கு எப்படி பிடிக்குதோ செஞ்சுக்கணும். நம்ம தமிழ் என்ன சேர்க்கறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்காய் சேர்த்துக்க, அவக்காடோ சேர்த்துக்க, என்ன வேணா சேர்த்துக்க. தேங்காய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா தேங்காய் வந்து பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபுட் நம்மளுக்கு இருக்கிறதுலே. தேங்காய் சாப்பிட்டா ஃபேட்டுன்னு வாங்கி அந்த மயிர் ஒரு மயிரும் கிடையாது. தேங்காய் வந்து தாய்ப்பாலுக்கு அடுத்து ஒரு நல்ல சாப்பாடுன்னா அது தேங்காய் தான். ஞாபகம் வச்சு தேங்காய் சிக்கன். நீ இந்த சிக்கன் சாப்பிடும் போது 200 கிராம் சிக்கனை முதல்ல உன்னால சாப்பிடவே முடியாது. நீ வந்து ஒரு 12 பீஸ் இருக்குன்னா அதுல 6 பீஸ் 7 பீஸ்க்கே மூக்கு தள்ளிடும். பாடியை ஃபோர்ஸ் பண்ணாத. சாப்பிட்டதுக்கு அப்புறம் விட்டுரு. திரும்பி கொஞ்ச நேரம் கழிச்சு பசிக்கும். அப்ப கொஞ்சம் திரும்பி ஹீட் பண்ணி இன்னொரு இந்த மீறி முடிச்சிட்டேன்னா உனக்கு 200 கிராம் புரோட்டீன் வந்துடும். இதை ஒரு வாரம் 200 கிராம் புரோட்டீன் நீ 300 கிராம் புரோட்டீன் கூட வச்சுக்க. ஸோ இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கும் நம்ம பாடி, பேசிக்கா இத்தனை நாள் நீ கார்போஹைட்ரேட்ஸ் ஒரே ஒரு வேலைக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தியா, நீ கட் பண்ணிட்ட. கட் பண்ணிட்டு வெறும் புரோட்டீன் தர. ஸோ வேற வழியே இல்லாம உன்னோட பேன்கிரியாட்டிக் சப் என்ன சொல்றது, இதை நிறுத்திடும். செக்ரீஷன் நிறுத்தாது. ரொம்ப கம்மியா வந்து அதுல இருந்து வரும். பைலுக்கு தான் நிறைய வேலை. லிவர்ல இருந்தா அவனோட டைஜஷன் நடக்குதுன்றதுனால லிவரோட டைஜஷன் ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். லிவரோட. ஸோ இப்போ உன் பாடியே நேச்சுரலா பார்த்தனா புரோட்டீனையும் ஃபேட்டையும் அதை டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்குது, வெளியில இருந்து வர்ற புரோட்டீன். இது ஒரு வாரம் 2 வாரம் முடிஞ்சிருச்சு. 3வது வாரம் என்ன பண்ணுவேன்னா, நீ 300 கிராம் சிக்கன் சாப்பிட்டுட்டு இருந்தியா, அதை அப்படியே கட் பண்ணு. 150 கிராம் சிக்கன் ஆக்கு. சரி, முதல்ல 3 முட்டை சாப்பிட்டுட்டு இருந்தியா, இப்ப 5 முட்டையா சாப்பிடு. காலையில 3 முட்டை, நைட் 2 முட்டை. இப்படி மாத்தினா உனக்கு உள்ள போற இன்டேக் ஆஃப் புரோட்டீன் குறைஞ்சிரும். ஸோ உன் பாடி வந்து இவ்வளோ எனர்ஜி இருந்தால் தான் நான் ரன் பண்ண முடியும்னு இருக்கும்ல. உன் சாப்பாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணுன்னா உடம்புல இருக்க ஃபேட்டையே அது பர்ன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ 3 வாரம் முடிஞ்சிருச்சா, இதான் 3வது வாரத்தோட எண்டு. 4வது வாரம் இது கூட நீ வாக்கிங் மட்டும் இல்லை பேசிக்கான ஒரு எக்ஸசைஸ் மட்டும் செஞ்சனா உன் 4 வாரம் முடியும் பொழுது அசால்ட்டா நீ எவ்வளோ உடம்பு குறைஞ்சிருப்பன்னா ஒரு 8 கிலோ ஃபர்ஸ்ட் மாசம் குறைஞ்சிரும். ஃபர்ஸ்ட் அதாவது இந்த புரோட்டீன் நீ கன்வெர்ட் பண்ணல, கார்போஹைட்ரேட்ஸ் கட் பண்ணி வெறும் புரோட்டீன் சாப்பிடறல, அப்பவே உன் உடம்புல நீ இப்போ உடம்புல இருக்கிறது வந்து ஃபேட் மட்டும் கிடையாது. ஒரு 5 லிட்டர்ல இருந்து 6 லிட்டர் தண்ணி இருக்கும் வேஸ்டா, அதெல்லாம் தள்ளி விட்டுரும். இதுக்கு அப்புறமேட்டுக்கு உடம்புல தண்ணியே சேராது. நீ தண்ணி, அதனாலதான் சொல்றேன் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஒரு 6 லிட்டர் 7 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். வேற வழியில அதுவே கேட்கணும். அதை மட்டும் நீ குடிக்கலன்னு வச்சுக்கவே உன் கிட்னி வேற லெவல்ல பொசுங்கிடுவாப்ல. ஏன்னா புரோட்டீன் பூரா உனக்கு வந்து எக்ஸஸ் ஆஃப் புரோட்டீன் வெளியே தள்ளுறது கிட்னில இருந்து. கிட்னி நிறைய வேலை செய்யும். ஒரு கிட்னிக்கு வந்து நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஸ்டோன் வந்து கொடைஞ்சிரும். பயமுள்ள எல்லாருக்கும் அதே தான். ஸோ இந்த ப்ராசஸ் ஒன்று நீ ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உன் பாடி வந்து தேவையில்லாம பசிக்காது, தேவையில்லாம சாப்பாடு. 4வது வாரத்துல நீ முடியும் பொழுது பாடி இப்படி பயங்கர லைட்டா இருக்கும். எனர்ஜி வந்து உனக்கே தெரியாம எனக்கு உடம்புல இவ்வளவு ஸ்டாமினா இருக்கான்னு. அதுக்கப்புறமேட்டுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்ப. உன் மைண்ட் வந்து என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஃபாகியா இருக்காது, ரொம்ப கிளியரா தாட் இருக்கும். கிரியேட்டிவிட்டிக்கெல்லாம் வேற லெவல்ல இருந்து ஐடியாஸ் எல்லாம். நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் இந்த 4 வாரத்துல, உன்னோட பாடி வந்து கார்போஹைட்ரேட்ஸ் ரன்னிங் பாடி. அது வந்து கரெக்டா சொல்லணும்னா உன்னோட பாடி ஃபியூல் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருந்திருக்கு இத்தனை வருஷமா, அதை வந்து கம்ப்ளீட்டா மாத்தி ஃபேட் அண்ட் புரோட்டீனா மாத்திடுற இந்த 4 வாரத்துல. ஒன்ஸ் அந்த 4 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 4 வாரம் ப்ராசஸ் மாதிரி இன்னொரு 4 வாரம் இப்ப நீ கடைசி வாரம் பண்றல அந்த மேட்டர் மட்டும் பல்ல கடிச்சிட்டு பண்ணி ரிப்பீட் பண்ணிட்ட அப்படின்னா கிட்டத்தட்ட 60 days ஆஃப் யுவர் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நீ வந்து அசால்ட்டா வந்து ஒரு 12 இருந்து 16 கிலோ வெயிட் குறைஞ்சிக்கலாம். இந்த வெயிட் குறையிறது மட்டும் இல்லாம உன் உடம்புல மசில் மாஸோட வெயிட்டும்
மசில் மாஸ் பயங்கரமா கெயின் ஆயிரும். இந்த கட்ஸ் எல்லாம் வரும். கட்ஸ் இல்ல, உனக்கு வந்து மசிலே வந்து கட்டெல்லாம் வரதுக்கு ஒரு 6 மாசம் 7 மாசம் இருக்கு. மசில் மாஸ்னா என்ன? இப்போ நீ உடம்பு வந்து இப்போ 60க்கு நீ ஒன்னா வெயிட் இருக்கு, இப்ப 78 கிலோவுக்கு நீ இந்த சைஸ்ல இருக்க மாட்ட. நீ நல்ல மசில் வச்சனா ரொம்ப லீனா, இந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு லீன் மசில் தான் 8 இருக்கும். ஆனா அதே வெயிட் இருப்ப 70 கிலோ இருப்ப, ரொம்ப ஒல்லியா இருப்ப. நீ வந்து இப்ப ஃபேட் மாஸா இருக்க, உன் உடம்பு வந்து இப்ப ஃபேட்ல தான் நீ வந்து 70 கிலோ இருக்க. எலும்பும் ஃபேட் மட்டும் தான், மசிலே இல்ல வந்துட்டப்ப. மசில் வேற ஆத்தும் பொழுது உன் உடம்பு சிறுசாயிரும், மசில் ஸ்ட்ரைட் ஆயிரும், வெயிட் கெயின் ஆகும். அதுக்கு இருக்காம அதுக்கு கோழி இல்லாம சிக்கன சிலுக்கிலி காட்டுக்கோழி மாதிரி இருப்பேன். இதான் வித்தியாசம். சோ இதான் வந்து நான் பண்ண process. நான் வந்து இத 3 மாசம் செஞ்சேன். சோ நீ டெய்லி காலைல 3 முட்டை, சாயந்தரம் 2 முட்டை, நடுவுல 300 கிராம் சிக்கன்ல வாழ்ந்துகிட்டு இருந்திருக்க 2 மாசம். ஆமா. இப்போ நீ வந்து 70 கிலோ இருக்கியா? ஆமா. இப்போ நீ வந்து 62 கிலோ போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டனா இது பண்ணி தான் ஆகணும். 62 கிலோவுக்கு நீ வந்து கிலோ வந்து பவுண்டா கன்வெர்ட் பண்ணு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 140 பவுண்ட் வரும் நினைக்கிறேன், கரெக்டா தெரியல. 60னா அந்த 140க்கு அந்த 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 பவுண்ட் வருதுல என்ன நம்பர் போறியோ அந்த பவுண்டை கிராமா கன்வெர்ட் பண்ணி அவ்வளவு அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன் நீ ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். கணக்கு. இப்ப கரெக்டா 92 கிலோ இருக்கேன். நான் இப்ப வந்து திரும்பி 78 கிலோ போகணும்னு முடியும். 156 பவுண்டு நான் போகணும். புரோட்டீன் சாப்பிட்டாகணும். நீ ஒரு நாளைக்கு 156 கிராம் ஆஃப் புரோட்டீன் எனக்கு போதும். அதுக்கு மேல எனக்கு தேவையே கிடையாது. 100 கூட தேவையில்லை, 150 கிராம் புரோட்டீன் போதும். இது இல்லாம இன்னொரு ஒரு 60 கிராம் ஆஃப் கிரீன் வெஜிடபிள்ஸ், 30 இருந்து 40 ml ஆஃப் மில்க், இதெல்லாம் குடிச்சேன்னா ஒரு கம்ப்ளீட் டயட் ஒரு நாளைக்கு எனக்கு தேவையா இருக்கும். அதான் நம்ம நோக்கி போக போறோம். ஓரளவுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு மேட்டர், கொஞ்சம் புரியாத மாதிரி ஏதோ சொல்லியிருக்கேன். தெளிவா எல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கங்கடா. சரி, இப்போ கேள்வி, இப்போ சாப்பாடுலேயே சோத்துலேயே நம்ம இப்படி கொண்டு வர முடியும்னா, இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, ஜிம் போகிறவங்க, அவங்களாம் என்ன கணக்கு? அதெல்லாம் எதுக்கு? அது யாரு? இப்போ அது குண்டா இருக்கு. இப்போ நீயே இப்போ ஜிம்முக்கு போயிருந்தா எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா இந்த உடம்பு குறைச்சிருக்க முடியும். நான் வந்து எனக்கு ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணணும் இல்லை, என்னைய மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அந்த வீட்லயே ஒர்க் அவுட் பண்ற கும்பல். சரி, ஹோம் ஒர்க் அவுட்னு வாங்க, பாடி வெயிட்டை வச்சு மட்டும் ஒர்க் அவுட் பண்ற கும்பல் இருக்கு. ஆனால் இவ்வளோ வேகமாக குறைஞ்சிருக்குமான்னு கேட்குறேன். எல்லாருக்குமே இதாண்டா. நீ ஜிம்முக்கு போறது இதுன்னா உன்னை மாதிரி நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அது உனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதனால தான் நீ ஜிம்முக்கு போற. நீ ஜிம்முல என்ன பண்றியோ அதை வீட்லயே பண்ணலாம். வெறும் சோத்திலே கூட கட் பண்ணி நீ அந்த உடம்ப கொண்டு வந்துடலாம். ஜிம் போகணும் தேவையே கிடையாது. ஆனா அதுல எந்த ரிஸ்க்கும் இல்லை, அது டாக்டர்லாம் பிரிஸ்கிரைப் பண்ணது. நீ இது வந்து டாக்டர் யாரும் பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது என்ன ப்ரொசீஜர், இது இந்த ஃபீல்டும் சரி, இந்த ப்ராசஸ் சரி, ரொம்ப ப்ளூ வாட்டர்ஸா இருக்கு. அதனால யாருக்குமே தெரியல. நீ இதை வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் பார்த்துருக்கேன். நீங்க இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்கன்னு வாங்க. வெஜிடேரியன் மட்டும் வச்சு எங்க நம்ம ஊர்லயா? நம்ம ஊர்ல நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டு நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஆரம்பிச்சிருக்கேன், ஆனா அது எனக்கு செட் ஆகல, எனக்கு டெம்பரரியா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு மேக்ரோஸ் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் தான். இது மேக்ரோஸ்ன்றது மேக்ரோ மைக்ரோன் ரெண்டு. நீ சாப்பிட்ற சாப்பாடு ரெண்டா பிரிப்பாங்க. மேக்ரோன்றது நீ சாப்பிட்ற பெரிய லெவல் கார்போஹைட்ரேட்ஸா இருக்கட்டும், சோறு, அதுல இருந்து உனக்கு முக்கியமான எனர்ஜி வரும். மைக்ரோஸ்ன்றது இந்த ஃபைபரு, காய்கறி, மினரல்ஸ் இதெல்லாம் கிடைக்கிறது மைக்ரோஸ். சோ மைக்ரோஸ்க்கு நீ நார்மலா டேப்லெட் சாப்பிடலாம், இதெல்லாம் சாப்பிடலாம். மேக்ரோஸ்க்கு நீ சோத்து. மேக்ரோஸ் வந்து அவங்களுக்கு சோறு, தால், இதை தவிர அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம மக்கள் முட்டைகளை போடுவாங்க, இந்த பக்கம் புறாவை போடுவாங்க, சிக்கனை போடுவாங்க, ஆடை போடுவாங்க, பீஃபை போடுவாங்க. அவங்களுக்கு சப்ஸ்டியூட்டே கிடையாது. அவங்களுக்கு ரெண்டே புரோட்டீன் வந்து பருப்பு, பப்பு புவா, பன்னீர் புவா, மில்க் புவா, தச்சு மம்மோ, இதை தவிர எதுவுமே கிடையாது. தச்சு மம்மோ அவங்க வந்து நான் இதை சாப்பிட்டா ஆப்வியஸா பசிக்காசி அவங்களுக்கு அது செட் ஆகும். இவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லாதனால இது தப்பு மாதிரி இது வேலைக்கு ஆகாது அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க கொஞ்ச நாளைக்கு மேல ப்ராசஸ் அவங்களுக்கு கோழி சாப்பிட முடியாது, அதனால இங்க பிரச்சனை. புரியுறதே. ஸோ இதெல்லாம் இருக்கா நம்ம ஊர்ல? இந்த மாதிரியான சேட்டைகள்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய பிசினஸா பண்ணிட்டு இருக்கானுங்க. இது ஒரு பெரிய பிசினஸ் வியாபாரம். நீ வந்து ஒரு வெஜிடேரியன், நான் உங்களை தப்பா சொல்ல, சில பேர்லாம் பயங்கர கமிட்டடா வெறும் என்ன சொல்றது, பன்னீர், கீரை, பாலக் பன்னீர், பன்னீர் டிக்கா, கீரை, மஷ்ரூம், இதுல மட்டும் வாழ்ந்து 45 நாள் இருந்து உடம்ப குறைச்ச ஆளுங்கெல்லாம் எனக்கு தெரியும். நான் அவங்கள தப்பே சொல்லுவேன். சில பேர்லாம் வந்து அவங்களுக்கு இந்த சோறு திங்க வாழ்க்கையில எனக்கு ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்காது, எனக்கு ஒரு அது கரெக்டான வார்த்தை என்னன்னா சோத்து முட்டை எண்ணெயை வச்சுக்கோ கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து இது வந்து சொல்லுவோம், இது வேலைக்கு ஆகாது. அதுக்கு நாங்கள் உடம்ப குறைச்சிட்டே போயிடுவோம். அது என்னன்னா நீ சாப்பிடுறதுக்கு மேல நீ உடம்பு பர்ன் பண்ணணுன்றது ஒரு ப்ராசஸ். இப்போ நான் எனக்கு சோறு வேணும்ட்டேன்னா இப்போ நான் ஜிம் போனா தான் உடம்பு குறைக்க முடியும். ஜிம்னு இல்ல, நீ வந்து சும்மா ஒரு வீட்ல இருந்து கிளம்பி சைக்கிள் போயிட்டு வரியா, உன்னோட ஆக்டிவிட்டி நிறைய அதிகமா போடணும். ஒர்க் இப்படி வச்சுக்க, ரொம்ப சிம்பிளா சொன்னா, நீ சாப்பிடுற அளவுக்கு மேக்ரோவை பர்ன் பண்ற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கணும், இல்லனா முடிஞ்சு, இல்லனா வேஸ்ட். நீ சாப்பிடுற கார்போஹைட்ரேட்
கார்போஹைட்ரேட்ஸ் கூட வந்து பாடி ஃபேட்டா மாத்தி So, வச்சுக்கேன் ஸ்டோரபிளா மாறி நீ வந்து சோர்ஸே கை வச்சதுனால உனக்கு எக்ஸசைஸ் தேவைப்படாது, சாப்பாடுலேயே குறைஞ்சிரும். அவ்வளவுதான். க்ளீன் கிளியரா புரியுறது. அதனால வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா வந்து தப்பு, ஷார்ட் கட்டு டர்ம் இதுன்னு பேசுறவங்க எல்லாம் தயவு செஞ்சு ரொம்ப அறவே காலத்தனமா பேசுறாங்கன்றத நான் இங்க ரொம்ப ப்ராப்பரா பதிவு பண்ண. சூப்பர். அப்போ அதுல என்னென்ன யாரெல்லாம் தப்பா இந்த வழிகாட்டுற அந்த கும்பல் கொஞ்சம் சொல்லலாம். இதெல்லாம் டேஞ்சர், ஆனா இதெல்லாம் செய்ய சொல்றானுங்க, எது டேஞ்சரா போயிட்டு இருக்கு, நம்ம பேர் கூட சொல்ல வேணாம், இல்ல இதெல்லாம் தப்பா இருக்கு, இதெல்லாம் தேவையே இல்லை, ஏன் இப்படி போகுதுங்கிற மாதிரிலாம் ஏதாவது இருக்குது. சோயா வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் சொல்றாங்கல்ல, அது வந்து உச்சக்கட்ட டேஞ்சர். யூ வீகன் ஃபக்கர்ஸ், ஐ அம் கமிங் ஃபார் யூ டா. சோயா பீன்ஸ் பார்த்தது கிடையாது. சோயா பீன்ஸ்ன்றது சோயான்றது ஒண்ணும் இல்ல, சோயா பீன்ல இருந்து எல்லா புரோட்டீனையும் எடுத்து வெறும் சக்கை அது. அதை வந்து அதுதான் மெயின் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் சாப்பிட சொல்றாங்க. நான் வந்து பிளான்ட் பேஸ்ட் புரோட்டீனுக்கு அகைன்ஸ்டா இல்ல. இப்போ நீ பீஸ்ல இருந்து ஒரு புரோட்டீன், கிரீன் பீஸ்ல பட்டாணி, அதுல இருந்து ஒரு புரோட்டீன் வருது, அது அகைன்ஸ்ட் நான் இல்ல. சரி, அதே பீல இருந்து நான் புரோட்டீன் எடுத்துட்டு பஃப் பண்ணி இது வந்து மீல் மேக்கர் மாதிரி பீஸ் இப்போ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கும்பல், அதுக்கு அகைன்ஸ்ட். அதுல ஒண்ணுமே இல்ல, அது வெறும் வந்து சக்கை, சத்தெல்லாம் வெளியே போனது அவ்வளவுதான். நீ சோயா சாப்பிடுறா, சோயா பீன்ஸ் சாப்பிடு, அதான் வந்து நேச்சுரல். சோயா பால் புளுத்தாதீங்க, சோயா பீன் சொல்றது, இந்த சோயா சங்க்ஸ் சாப்பிடாதீங்க. ரெண்டாவது மேட்டர் வந்து ஓட்ஸ். ஓத்தா அது உச்சக்கட்டம் ஒண்ணுமே இல்லையா. ஓட்ஸ் வந்து நீ ஓட்ஸ் சாப்பிட்றனா இவன் வந்து மில் சாப்பிடு, மில்லட் சாப்பிடு. மில்லட்னா நம்ம ஊர்ல இருக்க அந்த சிறுதானியங்கள், இது குதிரவாளி, இது சோளம், கேளு, ராகி, கம்பு, இதெல்லாம் சாப்பிடு. ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஓட்ஸ் வந்து நான் ஓட்ஸ் அகைன்ஸ்ட் இல்ல, பட் இதை விட நல்ல விஷயங்கள்லாம் நம்ம ஊர்ல இருக்கு. இப்ப நீ சொல்றதே பார்த்தா அதிகபட்சம் என்ன சொன்ன, நீ வந்து காஃபி டீ குடிக்காதானே, சக்கரை போடாதானே, கோழி சாப்பிடு, நீ டெய்லி சாப்பிட வச்சிருந்தானே, எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா எதுவும் வாங்க தேவையில்லையா, பிரச்சனையே இல்லை. ஸோ இவ்வளவுதான். ஸோ இந்த வீகன்ஸுங்கிறது ஒரு டேஞ்சர் கும்பல் தான். ரெண்டாவது மேட்டர் வந்து சில பேர் சொல்லுவாங்க, நீங்க இந்த தேங்காய் எண்ணெயில் சமைக்காதீங்க, ஹார்ட் அட்டாக்லாம் வரும். தேங்காய் வந்து நான் சொல்றேன்ல, மதரோட மில்க்கு அடுத்து ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபுட் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா தேங்காய். அதனாலதான் அதை வந்து நம்ம சாமி கிட்ட ஃபர்ஸ்ட் உடச்சி கொடுக்குற விஷயம். நம்ம கல்ச்சர்லயே அது இருக்கு, காலங்காலமா இருக்கு. தென்னை மரம் தான் ஊர் ஃபுல்லா இருக்கு, தெரிஞ்சுதான் வச்சிருப்பானுங்க. ஸோ வந்து அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். தேங்காய், நிறைய தேங்காய் சாப்பிடணும். ஆமா, கேரளா ஃபுல்லாக தானே யூஸ் பண்றாங்க நம்மளோட. ரெண்டாவது ஜிஞ்சிலி ஆயில். நீ வந்து ஃபேட்டுக்கு நீ ஏன் வந்து இவங்க ஃபேட் ரெண்டு கல்பிரிட்டுன்னு நீங்க சொல்லுவாங்கடா, நீ மெடிக்கலா எடுத்துக்கிட்டா ரெண்டு கல்பிரிட் சொல்லுவாங்க. ஒன்னு சுகர், ரெண்டு ஃபேட். நீ இதுல ஏதாவது ஒன்றை கட் பண்ணிக்கிட்டா உன் உடம்பு ஹெல்த்தியா இருக்கும். நான் ஃபிட்னு சொல்ல வரல, ஹெல்த்தியா இருக்கும். பட் என்ன நீ ரொம்ப ஆனஸ்டா கேட்டனா, சுகர் இஸ் தி ஒன்லி பாய்சன். இப்ப நானும் நீ இருக்கோம். ஆமா, என்னால சக்கரை இல்லாம அந்த காஃபில சக்கரை போட்டு குடிக்காம இருக்கவே முடியல. எனக்கு தெரியுது அம்மா இன்சுலின் போடுறாங்கன்னு தெரியுது, மாத்திரை சாப்பிட்றாங்கன்னு தெரியுது. அதை கிரீன் டீலாம் ட்ரை பண்ணேன், ஒரு நாள் ட்ரை பண்ணி இதுக்கு நீ செத்து போயிடலாம் வரதுக்கு முடிவு பண்ணிட்டேன். நான் சுகர் வந்து சாவுனா, என் கிரீன் டீ குடிச்சு நீ வாழ்றதுக்கும் கோத்தா, சக்கரை போட்டு காஃபி குடிச்சு போய் குழியில படுத்துக்கோ, எதுக்கு நீ வாழ்றன்னு தோணுச்சு. அது என்ன பண்றது, அதை எனக்கு புரியல. இதுல வந்து பெரிய கல்பிரிட் வந்து சுகர். அவன் தான் A1 இருக்கணும் லிஸ்ட்ல, அவன் தான் மிகப்பெரிய கல்பிரிட். ஆனா என்ன பண்ணிட்டாங்க, சுகர் வந்து வெஜிடேரியன், அதனால எல்லா பேரும் சாப்பிடலாம். அதனால ஒரு செக்டா யார் சாப்பிடாம இருக்க முடியும், புடி ஃபேட்டை. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஃபேட் தான். இவனால வர பிரச்சனை எல்லாத்தையும் ஃபேட் மேல போடு, சரி பண்ணு. ஸோ ஆக்சுவலா ஃபேட் பிரச்சனையே இல்லை. அதுல வந்து குட் ஃபேட் இருக்கு, பேட் ஃபேட். நான் ஃபேட்டுக்கு அட்வொகேட் பண்றேன்னு சொல்றேன், பட் குட் ஃபேட் மட்டும் தான் பிரச்சனைன்னு சொல்லாதீங்க. எல்லா குட் ஃபேட்டையும் தள்ளி எல்லா பேட் ஃபேட்டையும் தள்ளிட்டு இந்த நான் இங்க லேஸ் திங்குதுங்க, அன்சாச்சுரேட்டட் ஃபேட் திங்குதுங்க. நான் ஃபேட் குறைக்கிறேன் அப்படின்னு கேட்டா உருளைக்கிழங்கு தானே, அதுல எங்க ஃபேட் இருக்குன்றாங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு தின்ன வேக இந்த சாச்சுரேட். சரி, அப்போ அது குட் ஃபேட்னா அப்படி என்ன ஒரு குட் ஃபேட் இப்பதான் கேள்விப்படுறேன். குட் ஃபேட் அப்படின்றது மீட்ல இருந்து வர ஃபேட், அதாவது மீட் எனி மீட் ஃபார்ம்ல இருந்து. இப்போ நீ வந்து இப்போ நெய்யெல்லாம் பேட் ஃபேட், மாட்டுல இருந்து வருது. நெய் எங்க இருந்து வருது, மாட்டுல இருந்து வருது. ரொம்ப பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபேட் கீ, பட்டர். அதுக்கு நல்ல ஃபேட். அது நெய் சாப்பிட்டா கொழுப்பு ஏறுது, அதெல்லாம். நெய் சாப்பிட்டியா ஏன் கொழுப்பு ஏறுதுன்னா, நீ நெய் மட்டும் திங்க மாட்டேன், நெய் கூட சுகர் திம்ப. உன் பாடி என்ன பண்ணும், நெய் அப்படியே ஸ்டோர் பண்ணிடும்.
சுகரை மட்டும் ப்ராசஸ் பண்ணிட்டு ஓகே நான் சுகர் ப்ராசஸ் பண்ணிட்டு எனக்கு பசிக்குது 10 நிமிஷத்துல கேட்டுறேன். நெய்யை தூக்கி பைலுக்கு அமிச்சு தொப்பையாக்கிறோம். அவ்வளவு கரெக்டா சொன்னா கரெக்ட். சோ நீ இப்ப சுகரை கட் பண்ணிட்டனா நீ நெய்யை காலையில இருந்து குடிப்ப. எனக்கு வந்து நல்ல ஞாபகம் இருக்கு 1996ல இருந்து 2000 அப்ப ஒரு ட்ரெண்ட் பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டு இருந்தது நம்ம ஊர்ல ஆயில் புல்லிங்னு. ஜோதிகா வந்து இதே நல்லா நினைக்கிறேன். ஆயில் புல்லிங்ன்றது காலங்காத்தால வந்து இது எண்ணெயை வந்து வாயில போட்டு கிளு கிளு கிளுன்னு கூட்டிட்டு முழுங்கிடுவாங்க, சில பேர் துப்பிடுவாங்க. அது வந்து ஒண்ணும் இல்ல, உன் பாடியை வந்து ஃபேட் ரெடி ஆக்குறது அந்த ப்ராசஸ் ஒண்ணுமே இல்லை. பேசிக்கா பார்த்தா காலையில எந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றுல உன் பாடியை நீ ஃபேட் ரெடி ஆக்கிட்டேன்னா உள்ள வர ஃபேட்டை பாடி வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த ஆயில் புல்லிங் பண்றவங்க இல்லையா, எவெல்லாம் சுகரும் சேர்த்து அதிகமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் அவங்க நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. எவெல்லாம் சுகர் கட் பண்ணா அவங்க பயங்கர ஹெல்த்தியா மாறினாங்க. இது வந்து கண்கூடா பார்த்தது. இதே மாதிரி இன்னொரு ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருந்தது. மஷ்ரூம்ல நைட் வந்து காஃபி ஊத்திடுவாங்க. கால்ல இருந்து இந்த காஃபி மஷ்ரூம் இருக்குல்ல, ஒரு பெரிய பிளேட் இருக்கும்டா, அந்த பிளேட் மேல மஷ்ரூம் வச்சிருவாங்க. சரி, இது வந்து மெடிசினல் மஷ்ரூம்னு வாங்கிட்டுலாம் வருவாங்க. வாங்கிட்டு வந்து அதுக்கு சாப்பாடு என்னன்னு பார்த்தோம்னா நீ காலையில ஊத்துற நைட் வந்து டீ ஊத்திடணும். உர ஊத்துற மாதிரி மில்க் ஊத்துறல குடிப்பானுங்களா, காலைல எந்திரிச்சு அதை படி கட்டிட்டு தண்ணி ஊத்திடுவானுங்க. அந்த தண்ணியை இது பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு திரும்பி டீ ஊத்துவானுங்க. அந்த டீ மேஜிக் மஷ்ரூம் மாதிரி ஒண்ணு குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. ப்ரௌன் கலர்ல இருக்கும், நல்ல ஞாபகம் இருக்கு. மஷ்ரூம் ட்ரிங்க்னு இதெல்லாம் காணாம போச்சு. வீகன்றது இப்ப நான் எப்படி என்ன சொல்றது, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி ஒரு ப்ராசஸா கொஞ்ச நாளைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருந்துடலாம். நீ அதை மட்டும் நம்பி இருந்தா உனக்கு உடம்புல பாதி தேவையான அந்த புரோட்டீன் சோர்ஸா இருக்கட்டும், புரோட்டீன் நீடா இருக்கட்டும், அது செலவு யோசி. முதல்ல காசுக்கு எங்க போவாங்க, செலவு இருக்கு வாங்க, இதுலயும் இருக்கு. ஆனா ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட சண்டைக்கு வந்தார். இது எப்படி நீங்க வந்து சஸ்டைனபிள் ஃபுட்னு சொல்றீங்க, வீகன்னா அதாவது வெஜிடேரியனிசம் தான் ஃபியூச்சர், மூடு வெஜிடேரியனிசம் தான் ஃபியூச்சர் அப்படின்னாரு. எப்படிங்க நீங்க வெஜிடேரியனிசம் ஃபியூச்சர்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஆமாங்க நீங்க வேணா பாருங்க, எல்லாருக்கும் எல்லா நேரத்துலயும் மட்டன் கிடைச்சிட்டே இருக்குமா இல்ல சிக்கன் கிடைச்சிட்டே இருக்குமா, நீங்க ஒரு பாயிண்ட்ல எல்லா தலைக்கு வந்துதான் ஆகணும். நம்மளுக்கு பல்லே கிடையாது மீட்டை சாப்பிடுறதுக்கு, அதை எப்படி நீங்க இந்த பல்லா இருக்கணும் நீங்கன்னா, இப்ப நீ புளி எடுத்துட்டா அதுக்குன்னு நீ மீட் கடிக்கிறதுக்குன்னு பல்லு இருக்கும். பேசுறாங்க கேளு, பல்லு இருக்கு, அதனால உங்களால மீட்டே ஆக்சுவலா நம்மளால ப்ராசஸ் பண்ண முடியாது, நம்ம வேற வழி முடியாதுன்னு சொல்லுவேன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசாம அவருக்கு நான் 2 கேள்வி கேட்டேன். ஏங்க பக்ஸ் எல்லாம் புடிச்சு திங்கிறதுக்கு பிளான்ட்டே இருக்குங்க, பிளான்ட்லயே கார்னிவோரஸ் இருக்கு, ஏங்க மனுஷங்கள்ல கார்னிவோரஸ், அதுக்கு என்ன பல்லு இருக்கா இல்லையா, அதுக்கு நேச்சரே அதானங்க அப்படின்னு அமைதியா இருந்தாரு. என்ன படிச்சிருப்பான் போலயே, படிச்ச பையனா இருக்க. ஆமா, பூச்சிங்களை சாப்பிடுற செடியெல்லாம் இருக்க. 2வது கேள்வி கேட்டேன், ஏங்க ஒரே ஒரு நெல்லு விளையிறதுக்கு எவ்வளவுங்க தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டேன். ஒரு நெல்லு விளையிறதுக்கு 1000 லிட்டர் தண்ணி வேணும். எங்கப்பா, ஒரு கோழி வளர்க்கறதுக்கு 90 லிட்டர் தண்ணி இருந்தா போதும். எதுங்க ஃபியூச்சர்ல என்ன தண்ணி இருக்குமா இல்ல எந்த பெட்ரோல் வச்சு நீங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டேன். அமைதியா பாக்க, வாழ்க்கை ஒரு போர்க்களம் மோதித்தானே பார்க்கலாம். இப்ப சொல்லுங்க எது ஃபியூச்சர் அப்படின்னு அமைதியா பாத்துக்கிட்டே இருந்தாரு. போடா கூப்பிட்டு அடிக்கிறியான்னு அவரா வந்து பேசி வாங்கிட்டு போனார் ஒருத்தர். அது ஏன்டா இப்போ எதுக்கு இந்த அசைவம் மேல ஒரு காண்டாவே பேசுறானு, என்ன பிரச்சனை? இப்போ ஜாதி இருக்குன்னு வச்சுக்கோ, சாப்பாடு மேல ஒரு ஜாதியை போட்டு திணிக்கிறானுங்க, ஊரு ஃபுல்லா அது வந்து வளருது, அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும், அதெல்லாம் பேசி முடிச்சிட்டோம். இது கேஸ்ட்டை தாண்டிட்டு அது 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 எங்கிறது ஆரம்பிக்குது? உடம்புல உண்மையிலே நான்வெஜ்ஜால பிரச்சனை இருக்கா? அந்த ஓலை ஒன்று இல்லை, ஒரு டாக்டர் ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் எழுதுறாங்க நான்வெஜ் நல்லது, அது ஓலை அது. இப்போ இந்த கொரோனா டைம்ல நான்வெஜ் சாப்பிட்டவங்களுக்கு நான் நல்ல இம்யூனிட்டி இருந்துச்சு, வெஜ் சாப்பிட்டவங்க பாதிக்கப்பட உண்மையாது? உண்மைதான். நான்வெஜ்ன்றது ஒரு மனுஷனோட ஆதி காலத்தை நான்வெஜ் தான் தின்றுப்பான் இந்த நாய்ங்க. அதுக்கப்புறமா எங்க விவசாயம்ன்றது லேட்டா தான் வந்துச்சு, இது போனா வேற லெவல் பாலிடிக்ஸ் ஆயிரும். பட் ஆனா பேசாம எங்க பேச போற, நம்ம செட்டில்மெண்டான சிவிலைசேஷனா மாறதுக்கு முன்னாடி நம்ம காலையில எந்திரிப்போம், வேட்டையாடுவோம், நைட்டு தான் திம்போம். ஆமா, நைட் வந்து ஃப்ரை பண்ணி திம்போம். ஆமா, ஃபெஸ்டிவல் மோடலே திம்பாங்க, பாபு கணேசன். இவங்க என்னைக்கு ஆற கண்டுபிடிச்சு 6 பக்கத்துல இருந்து ஃபார்மிங் பண்ணலாம்னு டிசைட் பண்ணாங்க, அப்பதான் நம்ம வந்து செட்டில்மெண்ட் சிவிலைசேஷன். ஓகே, இங்க சோறு வாண்டரர்ஸ் தான் நம்ம. ஆமா, நோமாட் தான், ஒரு ஊரா. நீ நோமாட்னு எடுத்துட்டா நியாண்டர்தால்ல இருந்து நோமாடா இருந்த வரைக்கும் அவங்களுக்கு மெயினான சோர்ஸ் என்னன்னா மீட். அதை எப்படி ட்ராப் பண்ணலாம், இதை எப்படி ட்ராப் பண்ணலாம், இதை எப்படி பண்ணலாம், அதை எப்படி பண்ணலாம்னு இருக்கும். இவங்க எப்ப செட்டில்மெண்ட் ஆறாங்களோ தண்ணி பிரச்சனை இல்ல, தண்ணி இருக்க வரைக்கும் இந்த விதைய போட்டா வளருதுன்னு ஆரம்பிக்கிறாங்க. சோம்பேறி ஆரம்பிக்கிறாங்க. சோம்பேறி இந்த சென்ஸ் லைக் என்னன்னா,
காலைல எந்திரிக்கணும், போய் நட்டு வைக்கணும், அது 100 நாள் வளரும், அது வரைக்கும் உட்காந்து குழந்தை பெக்கிறது எல்லாத்தையும் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து என்ன சொல்றது அதுல ஃபங்க்ஷனு சாமி ரிச்சுவல்லாம் வந்துருது. கரெக்ட். அப்ப சாப்பாடுக்கே டெய்லி அலையணும்னு இருந்தா ஜனங்களுக்கு இந்த பக்கம் இந்த டைம் பாஸ்ங்கிறதே கிடையாது. இல்ல அக்ரிகல்ச்சருக்கு அப்புறம் தான் அவங்க டைமே ஃப்ரீயா இருக்கு அவங்களுக்கு. அதுவுமே பார்த்தோன்னா 3-4 சைக்கிள் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ளவ் பண்ற சைக்கிள் இருக்கும், அதுக்கப்புறம் பிளான்டிங் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த நர்ச்சரிங் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபைனல் தான் வந்து நீ ஹார்வெஸ்ட். சோ அதுவுமே ஒரு மாதிரி ரொம்ப சிஸ்டமேட்டிக்கலா இருந்திருக்கு. பட் நம்ம வந்து என்ன நம்ம வெஜ் சாப்பிட்றதாங்கிறது ஓடுதான், நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு கும்பல் தான் நம்ம. நீ வெஜ் சாப்பிட்றது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு என்னோட பர்சனல் தியரி, இது உண்மையா இல்லையான்னு எனக்கு என்னன்னு பார்த்தோன்னா, நீ வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்றனா உன் உடம்புல தண்ணி ஹோல்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் பண்ற அப்படின்னா உன் உடம்புல வந்து தண்ணி ஸ்டோர் ஆயிருக்கணும். ஒட்டகம் மாதிரி உடம்பு ஸ்டோர் பண்ணி நடந்து போகணும். ஸோ நீ நான்வெஜ் சாப்பிட்டனா உடம்புல தண்ணி ஸ்டோர் ஆகும். அது வந்து அந்த மெட்டபாலிசம் நார்மலா இருந்திருப்பானுங்க, வெறும் மீட் சாப்பிட்டு தண்ணி ஸ்டோர். அவங்க மலைக்கு போவாங்க, திரும்பி அந்த இடத்துல நின்றுவாங்க, மலைக்கு போவாங்க, இந்த நின்றுவாங்க. செட்டில்மெண்ட்ன்றது என்ன சொல்றேன்னா, இந்த இடத்தோட நான் நவரவே மாட்டேன்றது வேற. மூவ்மெண்ட்டுக்கான தேவையா இருக்காது. சீசன்ல எனக்கு இந்த இடத்துல புலி வரும், புலி பிடிச்சி வேட்டையாடி தின்னு, இந்த சீசன்ல எனக்கு இந்த இடத்துல பறவை வரும், இங்க வா, இங்க வந்து இதை பிடிச்சி தின்னு, இப்படி சர்க்கிள்ல சுத்துறது வேற. நான் இங்கேயே இருப்பேன், இந்த நேரத்துல நெல் வரும், இந்த நேரத்துல கரும்பு வரும், இந்த நேரத்துல சோளம் வரும், மாத்தி மாத்தி தின்னுகிட்டே இருப்பேன், ஆனா ஒரே இடத்துல இருப்பேன்றது வேற இல்ல. மைக்ரேட் ஆக போது அவங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு மீட் கிடைக்கிறது கஷ்டம். நீ மீட்டை வந்து ரொம்ப நாள் கேரி பண்ணிட்டு போக முடியாது, சோ சோறா மட்டும் தான் எடுத்துட்டு போக முடியும். சோ அவங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் மீட்டே கிடைக்க ஆரம்பிக்கிறது இல்ல. சோ உடம்புல தண்ணி ஸ்டோர் ஆயிருக்கு, அதை பிரிசர்வ் பண்றதுக்கு அவங்க கம்ப்ளீட்டா வெஜிடேரியனா மாறி மைக்ரேட் ஆகி வந்துடுறானுங்க. வந்ததுக்கு அப்புறம் பாக்குறானுங்க இங்க ஒரு வேற லெவல் ஒரு சிவிலைசேஷன் இருக்காரு. அந்த சிலர் நீங்க எப்படி வீக்கா மாத்துறது, புடி இதுதான் கரெக்ட், அது தப்புன்னு பேச ஆரம்பிக்கிறது தான் இது என்னோட பர்சனல் தியரி. ஒரு ரைட்டர் ஒருத்தர், அவர் பேர் மறந்து போச்சு, நல்ல கோவக்காரர். அவர் எழுதியிருந்தாரு, நார்த்லாம் வேலை பார்த்தான கவர்மெண்ட் ஆஃபீஸரா, நல்ல பேர் நான் சொல்கிறேன் எண்டில். அவர் சொல்லுவார், நார்த் இந்தியன்ஸ் வந்து சப்பாத்தி ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க, அப்படியே சுற்றி சுட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பானுங்க. இவங்க ஒருத்தவங்களோட இந்த உணவு பழக்கத்தை வச்சு அவங்களோட ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்துடலாம். இவங்க வந்து நொமேடாக இருந்ததுனால தான் வீட்டை வந்து கையில் சேவ் பண்ணி வச்சுக்கலாங்கிறது வரும். இருந்த இடத்துல சாப்பிட்லாங்கிற அறிவு இருந்த நம்ம கல்ச்சர் நம்ம சோறு அதிகமாக வச்சுட்டோம், நீங்கள் சோத்தை சேர்த்து வைக்க முடியாது, ஆனால் கோதுமை சேர்த்து வச்சுக்கலாம். ஸோ இவங்களாம் வந்தேறீங்க தான் அப்படின்னு சொல்லி ஓ மை காட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். என்ன இப்படிதான் இருந்திருக்கணும்னு ஒரு நம்மளுக்காக ஒரு புரிதல் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு புரிதல். ஆமா, இல்ல ஏன்னா நீ ஒன்ஸ் கீட்டோசிஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உன் பாடியில இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே போறது வாட்டர் மட்டும். வாட்டர் தான், ஃப்ரெஷ்ஷான வாட்டர் உன் பாடியில இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா விலைக்கு உன் உடம்புல கிட்னில ஸ்டோன் வரும். இது வந்து மாற்றவே முடியாது. அந்த கிட்னி ஸ்டோனுக்கு அட்ரஸ் பண்றது சில அந்த காலத்துல ஸ்டோன்லாம் இருந்திருக்காதுல்ல. நம்ம இந்த காலத்துல குடிக்கிற தண்ணியே தண்ணி கிடையாது. நீ வந்து டிடிஎஸ் மீட்டர்ல வச்சு பாக்குறேன்னா, அன்னைக்கு நான் வேற லெவல்ல பயந்ததுன்னா பெங்களூர் போயிருந்தபோது, பெங்களூர்ல சும்மா ஊருக்கு போயிருந்தபோது வாங்கின ஒரு தண்ணி கேன் வாட்டர் பாட்டில் டிடிஎஸ் மீட்டர் வச்சு பாக்குறேன், 32 இருக்கு. எவ்வளவு இருக்கணும்? நம்ம நார்மலா வாட்டர்னு அதை சொல்லணும்னா அது 100ல இருந்து 300 இருக்கணும். சரியா? 100 இல்ல எங்க இருக்கு, அதாவது 100 தான் மினிமம். 300 வந்து வரைக்கும் நீ வந்து ஒரு ட்ரிங்கபிள் ஐடியல் வாட்டர் ட்ரிங்க், அதான் வாட்டர். அது கீழே இருக்கிறதெல்லாம் வாட்டர் இல்ல, சொல்யூஷன். அடப்பாவிகளா. ஸோ நம்ம நீங்கள் வேணா எல்லா பேரும் கேட்குற ஒருத்தவங்க எல்லா பேருமே இந்த டிடிஎஸ் மீட்டர்ன்றது 100 ரூபா மட்டும்தான். அதை வாங்கிக்கோங்க, உங்கள் வீட்டில் டேப் வாட்டரில் போட்டு அது எவ்வளோ டிடிஎஸ் நம்பர் என்ன காமிக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் மினரல் வாட்டர் வாங்குறீங்க, வாங்கலை, என்னமோ ஒன்று பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் குடிக்கிற தண்ணியில் இருக்க டிடிஎஸ் மீட்டர் பாருங்கள், அது 100க்கு மேல இருந்தா தான் நீங்க தண்ணி குடிக்கிறீங்க, அது கீழ இருந்தா நீங்க சால்வெண்ட் மட்டும் தான் குடிக்கிறீங்க. எவன் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான்ற முதல்ல அவன் ஊர்ல தண்ணி இருக்கானே முதல்ல அலைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த டிடிஎஸ் மீட்டர்லாம் வச்சுக்கிட்டு அப்புறம் டிடிஎஸ் நீங்க தண்ணி வந்து பல பேர் நம்ம ஊர்ல தவண்ற தப்புடா. நம்ம தண்ணி வாங்கினா அது நல்ல தண்ணின்னு வாங்கி குடிக்கணும், அது பாதி நல்ல தண்ணியே கிடையாதுடா. அதுக்கு நீங்க வீட்டுல வாங்குற தண்ணியே நல்ல சுட வச்சோ இல்ல ஒரு யூஎஃப் ஆர்ஓ சொல்லல, வெறும் யூஎஃப் பைப்பு தண்ணி குடிச்சாலே போதும்டா. சுட தண்ணி அதுவே தண்ணி தான் வருதுன்ற, இவன் கேன் தண்ணி தான் பிரச்சனைங்கிற. ஆமா, கேன்ல தண்ணி வந்து அவங்க ஆர்வம் பண்ணி அதுல இருக்க தண்ணி எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு தண்ணி மாதிரி ஒண்ணு தராங்க, குடிச்சு இது பண்ணிக்கிறோம், சோயா பால் மாதிரி. எக்ஸாக்ட்டா. விஜய் வரதராஜ் ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் வக்கலொலி. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் வக்கலொலி. நீங்கள் நம்ம உணவு ஒலி, வயிற்றொலி, எல்லா ஒலியும் பார்த்துக்கிட்டு இருந்தோம், நிறைய பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ மனுஷன் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு தான், நான்வெஜ் சாப்பிடக்கூடிய மனிதன் சூஸ் பண்ணி வெஜ்ஜாக மாறிக்கிட்டான். சோம்பேறித்தனமாக லைஃபான சேஃப்டி
வேட்டைக்கு எதுக்கு ஆடணும். பெண்கள் தான் விவசாயம் கண்டுபிடிச்சாங்க. இந்த மேட் மேக்ஸில் கூட காட்டியிருப்பானே, ஒரு பாட்டி வந்து கையில் விதை வச்சுக்கிட்டு இருக்குமே, அதெல்லாம் கூட அதோட சிம்பாலிசம்லாம் சொல்லிட்டு இருந்தானுங்க. ஆனால் ஒரு வகையாக போகுது. சரி, இப்போ இதை பற்றி கேட்கலாம். சாப்பாடுக்கும் ஜெண்டருக்கும் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்குதா, இல்லை இது வந்து நார்மலாகவே மாறுமா? ஃபீமேல் மேலோட பாடி வந்து எப்படி சாப்பாடுக்கு வேலை செய்யுது அப்படி தான் இருக்குது? கண்டிப்பாக ஃபீமேல் மேலோட பாடி வந்து லைக் மெக்கானிசமாகவே வேறு. அவங்க ரொம்ப ஹார்மோன் பேஸ்டு. அவங்களுக்கு வர மாதிரியான ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுக்குலாம் வராது. நம்ம ரொம்ப சிம்பிள் கிரீச்சர்ஸ். அவங்க வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான கிரீச்சர் தான் ஃபீமேல். அவங்க வந்து இப்போ ஒரு மேல் வந்து 45 வயசு 50 வயசு வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஹீ கேன் கோ இன்டு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். பெருசாக எந்த ஒரு செக்அப் ஹெல்த்தியாக அவருக்கு ஃபீல் பண்ணுது இருக்க முடியும்னு நினச்சாங்கன்னா தே கேன் பி. பட் ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறதுனாலுமே 35 வயசுக்கு மேலே, இந்த 35-40க்கு மேலே அவங்க வயசு போகுதுன்னா அவங்க வந்து சர்டன் டெஸ்ட்லாம் எடுத்து அவங்க பிளட் லெவல்ஸில் இருக்க ஹார்மோனல் லெவல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மாதிரியான டிஷ்க்கு போகிறது அட்வைசபிள். தே ஹேவ் ஹையர் பர்பஸ் டு டூ. ஸோ அவங்க பாடியோட ஃபங்க்ஷனே வேறு. ஒரு குழந்தைய அவங்க உடம்புலேயே வளர்க்குறது, அவங்களுக்கு மென்சுரல் சைக்கிள் எப்படி இருக்குன்றதெல்லாம் நமக்கு கிடையாது, நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. அதனால தான் ஒத்து போட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த அருமெல்லாம் தெரிஞ்சா சூத்தம் முடிக்கிட்டு இருப்போம். உயிர்னா என்ன அருமை தெரியும். அதனால இருக்கு. பட் இது இந்த டயட்னால நிறைய அவங்களுக்கு மெடிசனல் வேல்யூஸ் அதிகம். பசங்க வந்து ஒன்லி ஷ்ரிங்க் ஆக முடியும், ஃபிட் ஆக முடியும். நீ பொண்ணுங்களுக்கு எடுத்துட்டா நிறைய பேருக்கு ஹைப்பர் தைராய்டு பிரச்சனைகள் இருக்கு. இப்ப நிறைய சால்ட் பிரச்சனைனால அது சரியாகும் நிறைய இதனால. அதுக்கப்புறமேட்டுக்கு சில பேருக்கு பிசிஓடி, இப்போ ஆஃப் லேட்டா நிறைய பேருக்கு பிசிஓடி இருக்கிறதா. பிசிஓடின்றது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசார்டர். பிசிஓடி தான் எனக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து இதுல பயங்கரமா கியூர் ஆகும். அது கியூரே ஆகாதுன்னு. பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசார்டர் இருந்தா பொண்ணுங்களால குழந்தை பிறத்துக்க முடியாது. ஸோ அவங்க எல்லாமே பார்த்தோன்னா அதோட முக்கியமான காரணம் என்னன்னா அவங்க உடம்பு வந்து ரொம்ப இன்சுலின் ப்ரோனாவும் ஃபேட் ஸ்டோர்டு பாடியாக இருக்கனால அவங்க பாடி வந்து சேனா வச்சுக்கிறதுலேயே அவங்களோட சிஸ்டம் வந்து நிறைய ஒர்க் பண்ணும். எஃபோர்ட் அதுக்கு போயிடும். அவங்களுக்கு வந்து இந்த நார்மலாக மற்ற வேலைகள்லாம் பண்ணுறதுக்கு பாடி ஸ்விட்சே ஆகாது. ஸோ அந்த கிக் ஸ்டார்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ எங்கள் தாத்தாவுக்கு சுகர் இருந்துச்சு, எங்கள் ஆச்சிக்கு சுகர் இருந்துச்சு. தாத்தா வந்து வேலைக்கு போகிறவர் காலங்காலத்தில் வாக்கிங்லாம், பாட்டியால் வாக்கிங் போகிற பழக்கம்லாம் இல்லை. வீட்டிலே சமைச்சிட்டு தூங்குற மாதிரி அது அப்படியே கிராமத்திலே வளர்ந்ததுனால அது ரொம்ப சஃபர் ஆச்சு. தாத்தா இன்னும் உடம்பை பார்த்துக்கிறாரு, அவங்களால அதை பார்த்துக்க முடியல. ஆனால் இப்போ மேல் ஃபீமேல் 2 பேருமே வேலைக்கு போகிறாங்களே, இப்போது அவங்களுக்கு இது ஒன்றும் ப்ராப்ளமாக இருக்காதா? அது இப்போ இன்னும் ஈஸி தானே கேட்க வரேன். ஈஸின்றது தாண்டி அந்த காலத்தில் நீ அந்த காலத்துல ஸ்நாக்ஸ் அப்படின்னா என்னன்னு சாப்பிடு கிடையாது. அந்த காலத்துல இல்ல ஸ்நாக்ஸ்ல முறுக்கு இருந்திருக்கு, சுழியா இருந்திருக்கு, போலி இருந்திருக்கு. ஆனா எல்லாமே வீட்லயே பண்றது தான். வீட்லயே பண்ணி வாங்கி சாப்பிடுறது கிடையாது இதெல்லாம். இப்போ நீ அந்த வீட்லயே சம்பன்றதை தாண்டி நீ அப்பயே பண்ணுவ, அப்பயே சாப்பிடுவ. ஆமா, ஸ்டோரேஜ்ன்ற ப்ராசஸே கம்மி. ஃப்ரிட்ஜே இல்லையா? ஃப்ரிட்ஜ் கிடையாது. இப்போ நீ வந்து ஒரு ஒர்க்கிங் லேடிக்கு ஃப்ரிட்ஜ் மைக்ரோவோனும் இல்லாம நீ டெய்லி காலையில இருந்து சமைச்சு போட்டு மதியம் சமைச்சு போட்டு போனா அந்த பிள்ளை உனக்கு கொண்டு வர. ஆமா, டைவர்ஸ் தான். ஒம்மால கிரேட் இந்தியன் கிச்சன் தான். அவங்க மேல தப்பு சொல்ல முடியாது. அவங்க வந்து நம்ம வந்து வேலைக்கு மட்டும் போயிட்டு வீட்டுல வந்து இருந்துக்கிறோம். நமக்கு சோறையும் போட்டு சனியனைகளை குண்டிகளை விட்டு இருக்க வேலைகளையும் செஞ்சுட்டு வேலைக்கும் போறதுன்றது பெரிய விஷயம். அதனால அவங்க வந்து இப்படி மாறுறாங்கன்றது பிரச்சனை இல்லை. எங்க அம்மாச்சி வந்து விறகடுப்புல சமைச்சாங்க. எங்க அம்மா வந்து கேஸ் ஸ்டவ்ல குக்கர்ல சமைச்சாங்க. என் தங்கச்சி இப்ப வந்து குக்கர் மைக்ரோவன்ல சமைக்கிறா. என் ஒய்ஃபு குக்கர் மைக்ரோவன்ல சமைக்கிறா. வெறும் மைக்ரோவன்ல மட்டும் சமைக்கிற கும்பல்லாம் எனக்கு தெரியும். அவங்களும் இருக்காங்க. நம்ம பொண்ணுங்களாம் போறது அது ஓவன்ல அது இது போட்டுரும். அடுத்த லெவல் வானத்துல ஒரு காக்கா அவளை முடிச்சு கடிச்சு தின்னுட்டு போவாங்க. கொஞ்ச நாள்ல எதுக்கெல்லாம் சமைச்சுக்கிட்டு லைஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட்டா நிறைய மாறி இருக்கு. பிளஸ் விமனுக்கு அவங்க அவேர்னஸ், விமன் மட்டும் இல்ல டோட்டலா ஹியூமன்ஸே அவங்க பாடியை ரொம்ப டேக்கன் ஃபார் கிராண்டட் எடுத்துக்கிறோம். ரொம்பவே. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த காலம் நான் சொல்றது வந்து 1970-80 ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர்னு ஒருத்தவங்க ரெகுலரா சினிமால ஒரு டாக்டர் பாக்குறதுக்கு ஆப்ல பார்த்துட்டு அந்த டாக்டருக்கு உனக்கு ஒரு கம்யூனிகேஷனே இருக்காது. அந்த டாக்டருக்கு உன்னை பத்தி என்ன ஹிஸ்டரின்னு தெரியாது. நம்மளுக்கு ஆக்சுவலா ஒரு ஃபேமிலிக்கு என்னென்ன தேவைன்னா ஒரு நல்ல ஃபேமிலி சைக்காலஜிஸ்ட் தேவை, ஒரு டென்டிஸ்ட் தேவை. டென்டிஸ்ட்ல எங்க போறோம்? பல்லெல்லாம் ஒரு பிசியோதெரபிஸ்ட், டென்டிஸ்ட்ங்கிறதுல வந்து ஸ்பெஷலாம ஒரு ஃபேமிலி டாக்டர் தேவை. இது தாண்டி ஒரு அட்வொகேட் தேவை. இவங்க 5 பேர் நம்ம வந்து ஃபேமிலி டிபெண்ட் அவங்க மேல. இதெல்லாம் யார் வச்சிருக்கா சொல்லு? எனக்கு தெரிஞ்சு நம்மலாம் கிடையாது.
சில பேர் தான் வச்சுருப்பாங்க. அந்த அதுக்கு காசு ஒன்று அறிவு புண்டையாக வேணும். இல்லை நீ ஃபேமிலி டாக்டர் காசு கொடுத்து இந்த டென்டிஸ்ட் இந்த பல்லுங்கிறது இப்போ நான் ஒரே ஒரு முறை டென்டிஸ்ட் போனேன். அவன் சிங்கமாக திட்டுறாங்க. கோத்தா இல்லைங்க பல் டாக்டர்லாம் பணக்காரங்க தான் போவாங்க அப்படி. ஒய்ஃபு திட்டுது. நான் போனதே இல்லை. போயிட்டு அப்படி திட்டுறான் என்னையா வச்சுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அடைச்சி கிடிச்சி விட்டான். அப்போ தான் தெரிஞ்சுது அதுவே என்ன நிறைய பேருக்கு நான் அது ஒரு பழக்கமாகவே போய் பார்த்ததில்லை பல்ல கவனிச்சுக்கணுங்கிறதே. என்ன சொல்கிறது அதெல்லாம் எதுக்கு இங்கே பார்த்துக்கிட்டு பல் தேய்ச்சா போகாதா அப்படிமானுங்க. ஆனால் அவனுங்கெல்லாம் ஸ்டெத்தஸ்கோப் போட்டுக்கிட்டு ஆடு வரும்போது தான் அதை கேட்டான் எதுக்கு டென்டிஸ்ட் மாட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் டாக்டர் நம்புவானுங்க. கிருமிகள் பற்களே தாக்குது. உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா? நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஹெல்த் கேர் வந்து உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா மட்டும்தான். முதல்ல டூத் பேஸ்ட் இருக்கான்னு கேளுங்கடா. அதுவே இல்லை. எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை நீ பிரஸ் மாற்றுவேன்? அது பழக்கமே இல்லை. வருஷ கணக்கெல்லாம் இருக்கும். மேக்ஸிமம் 45 நாள், உச்சக்கட்டமாக 60 நாள் மேலே ப்ரெஸ் மாற்றிரு. இவன் ரொம்ப பணக்காரனா இருக்கானே ஃப்ரெண்ட்ஸ். என்னது ப்ரெஷ் எல்லாம் மாற்றுவீங்களா? யூ கைஸ் சேஞ்ச் ப்ரெஷஸ். நிறைய தெரிஞ்சவங்களோட மரணம்லாம் நடந்துச்சு போன வருஷம். நெருக்கமானவங்கலாம் அதில் வந்து ஜிம்மில் வேலை செய்யும் போது அப்படியே. ஆமாம், ஐயோ எனக்கு ரீசெண்டாக ரொம்ப பாதித்த ஒரு டெத்து. அந்த மனுஷன் வந்து எனக்கு ஓம் மூலமா தான் தெரியும். பேர் கிரில்ஸா இருக்கட்டும், மாநகரத்துல வந்து ரோல் அதேதான் அவரே தான் அருண்ஜி. ஐயோ அருண்ஜி அது வந்து பயங்கரமா அந்த மனுஷன் விட்டா தானே இருந்தாரு. எப்படி என்னன்னே எனக்கு தெரியல. இப்ப நிறைய நியூஸ் வந்து ஷாக்கா தான் வருது. அவரா ஆமா அவர் அப்படிதான் இருந்தாருன்னு யாரையுமே சொல்ல முடியல. அவரான்றோம். இதுக்கு முன்னாடி பார்த்தா என்னோட ஜூனியர் பையன் ஒருத்தனோட அண்ணன், சின்ன வயசு ஆனால் டெய்லி ஜிம் போகிறவர், அவரும் இந்த ஒர்க் அவுட் பண்ணும் போது இறந்தாங்க அப்படின்றாங்க. இது என்னது ஒருவேளை அவங்க டெத்தெல்லாம் லக்கான இடத்துல நிறைய டெத்து வந்து எனக்கு இந்த ஜிம்மில் இந்த ஒர்க் அவுட் பண்ணும் போதுங்கிற வார்த்தை நிறைய இடத்துல நான் கேட்டிருக்கேன். அப்புறம் எதுக்கு ஜிம்மு போனோம்? உடம்பு பார்த்துக்கணும் தானே போகிறாங்க. அங்கேயே நடக்குதுன்னு எனக்கு அது புரியல. அது என்ன விஷயம் அது? நான் முதல்ல ஒன்னையும் சாராவை தான் நினைச்சேன். நியூஸ் நீங்கள் எப்படி ப்ராசஸ் பண்ணி, ஏன்னா நீங்கள் வந்து எப்படி அவர் மனுஷன் முதல் வீடியோலேருந்து அவர் தான் எங்களுக்கு எல்லாமே பண்ணது இல்லை. நான் உண்மைக்குமே சொல்கிறேன் ரொம்ப இருந்தது. பட் எனக்கு அவர் எப்படி என்னன்றது தெரியல. பட் நான் ரொம்ப ஜென்ரலைஸ்டாக அந்த டாபிக் என்ன சொல்லணும்னு ஃபீல் பண்ணுறேன்னா, மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம சாப்பிட்றத பர்ன் பண்ணிக்கிட்டா நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கும்னு நினச்சிக்கிறாங்க. நீ சாப்பிட்றது கண்டதை சாப்பிடுவ, அதாவது சரக்கடிப்ப, நம்ம போடுவ, இந்த பக்கம் போயிட்டு இதை பண்ணுவ, உடம்ப சரி பண்ண மாட்டேன், ஒரு வாரத்துக்கு 3 நாள் போவ. ஆனால் வாரத்தில் ஒரு நாளைக்கு 4 தடவை சோறு திங்கிற அப்படின்னா பாடி வந்து நீ சாப்பிட்டும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிற, ஜிம்முக்கு போய் அதை பர்ன் பண்ணுறதா நினச்சி அப்பையும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிற. ஸோ ஒரு ஷாக்கு கொண்டு வந்துடுற. அதுக்கே கன்ஃபியூஸ் என்னதான் சொல்ல வரான் அப்படின்னு வருது. ஸோ நீ ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது நீ என்ன பண்ணுறன்னா உன் பாடியை வார்ம் பண்ணுற. அதுக்கடுத்து உன் பாடியோட மெட்டபாலிசத்தை கொஞ்சம் ஃபாஸ்டர் ஆக்குற. அந்த ஜிம்மில் போகிற அந்த 40 மினிட்ஸ் தான் வந்து நீ ஜிம்மில் பண்ணுற ஒரு பேசிக்கான ஒர்க் அவுட்டோட பர்பஸ். இதை தாண்டி தான் நீ வந்து பாடி பில்ட் பண்ணுற, உன் ஸ்டெமினா பில்ட் பண்ணுற, இது எல்லாத்தையும் தாண்டி நீ ஜிம்மில் பண்ணும்போது இருக்க பேசிக்கான ப்ராசஸ் உன் பாடியோட வார்ம்த், உன் மெட்டபாலிசத்துக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு மாற்றுற. அதுக்கப்புறம் உன் மெட்டபாலிசத்தை கொஞ்சம் அந்த டைமுக்கு மட்டும் ட்வீக் பண்ணி ஃபாஸ்ட் ஆக்குற, திரும்பி வந்து விட்டுற. விடும்போது தான் நம்ம பாடி பசிக்குது, எனர்ஜி ட்ரெயின் ஆகுது, இதெல்லாம் பண்ணுது. ஸோ இந்த டைம் பண்ணும்போது உன் பாடியில் உன்னோட சர்க்குலேஷன் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். அதாவது உன் ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுச்சுன்னா அது ஒரு பம்புக்கு எந்த ஒரு அடைப்பும் இல்லாமல் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்க எல்லா இடத்துக்கும் ஹார்ட்லேருந்து லெட் வெளியே போகணும். இப்போ நீ வந்து நிறைய சாப்பிட்டு நிறைய கிளாக் இருக்கும் உன் உடம்புல, உனக்கு அது தெரியாது. நீ நார்மலாக இருந்தனா அது நான் எப்பயும் பம்ப் பண்ணுற மாதிரி பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், எங்கெங்கே எப்படி போகுதுன்ற மாதிரி ஒரு சிஸ்டம் ரெடி ஆயிரும். நீ ஜிம்ல போகும்போது கண்டிப்பாக அது இந்த இடத்துல ரீச் பண்ணி ஆகும்போது ரொம்ப விகரஸாக அடிக்க ஆரம்பிக்கும். அந்த இடத்துல ஏதாவது கிளாக் இருந்து அது மிஸ்ஃபயர் ஆகி அப்படி ஹார்ட் அட்டாக் வர்றதுன்றவங்க எனக்கு இவங்க மட்டும் இல்லை, நிறைய அந்த மாதிரியான கேஸுகள் நிறைய கேட்கும்போது எதுக்கு அங்கே எங்கள் வீட்லேயே ஜிம்மு போவாதன்றாங்க தம்பியை, அங்கே தானே பிரச்சனை இருக்குது, நீ வீட்லேயே கூட இருக்குன்னு அது மாதிரி ஒரு பயம் கூட கிரியேட் பண்ணுற அளவுக்கு ஆகுதா. அதனால தான் யோசிப்போம் எதுக்கு போகிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப வருஷமாக அது ஜிம்மிலே இருக்கிற நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ட்ரெஸ் இருந்தால் நான் ஜிம் போகிறேன், அது அடிக்ஷன் மாதிரிலாம் ஆகுது. அது வந்து அதுக்கு நீ ஜிம்முக்கு போகணும் இல்லை, நீ சாதாரணமாக ஓடுனா கூட உடம்புல என்டார்ஃபின்ஸ் வருமே. அது ஜிம்முக்கு போயினா அந்த ஸ்ட்ரெஸ் இருந்தால் நான் போய் ரிலீஃபாக ஜிம் வரேன், அதோட ஒரு என்டார்ஃபின். அந்த என்டார்ஃபின்றது நீ தம் அடிக்கிறல்ல, கோவத்தை காட்டுற மாதிரியான ஒரு அதுக்கு நீ சாதாரணமா நீ ஒரு ஹெட்செட்டை மாட்டி நீ நடந்து போயிட்டு வந்தாலும் நல்ல ஓடிட்டு வந்தாலுமே உனக்கு வந்து அந்த என்டார்ஃபின்ஸ் கிடைக்க தான் போகுது. நீ ஜிம்முக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. நீ வந்து உடம்ப ஃபர்ஸ்ட் நீ என்ன உள்ள போடுறன்றத ரெஸ்பெக்ட்ஃபுல்லா உன் உடம்புக்கு பேசிக், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம், அதுக்கப்புறம் தான் உன் ஒர்க் அவுட்டு, உன் பர்ன் அவுட்டு, இது எல்லாம். என் ஃப்ரெண்டோட அண்ணன் வந்து என்னதான் அப்புறம் விசாரிச்சுக்கிட்டே இருந்தேன், என்னதான் ஆச்சு, சின்ன வயசாச்சுன்னு பார்த்தா அவருக்கு டெய்லி ஒரு பழக்கம் இருந்துருக்கு. வீட்டுக்கு வந்த உடனே ஒரு கிண்ணம் ஃபுல்லாக நிலக்கடலை வச்சு ஃபுல்லாக சாப்பிடுவாரான், வேக வச்சு டெய்லி சாப்பிடுவாரான்.
அது ஒரு சாதாரண பழக்கம்னு நினைச்சிட்டு இருக்காங்க வீட்டில். அது வந்து ஃபேட் சேருமாமே ஹார்ட்டில். இவ்வளோ பெரிய கொலஸ்ட்ரால். அது வருஷ கணக்கில் இந்த பழக்கம். ஒரு ரஜினி படிக்காதவன் தானே ஒரு கையில் வந்து கொஞ்சம் நிலக்கரை கொடுத்து சாப்பிடுறது மதியானம் வரைக்கும் தாங்க அப்படின்னு. அது வந்து உச்சக்கட்ட சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் இல்லை கொலஸ்ட்ரால். அதை வந்து ஒரு நார்மல் பழக்கமாக வீட்டில் விட்டுட்டாங்க அதை. ஆனால் அவர் வந்து வெயிட் பயங்கரமாக இருப்பாராம். ஜிம்மில் பண்ணிட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக்ல சின்ன வயசு 33-34 இறந்துட்டாரு. பார்த்து யாருக்கும் புரியல. அதுக்கப்புறம் தான் பொறுமையாக சொல்கிறாங்க இதுவாக இருந்திருக்கலாமோன்றாங்க. நான் அப்படியே பார்க்க என்னடா சொல்கிறீங்க. அப்புறம் தான் வந்து சாப்பாடுங்கிறது இன்புட் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது. இப்போது உடம்பை பற்றி இவ்வளோ நேரம் பேசிக்கொண்டிருந்தோம். இது ஏதோ சன் டிவியில் ஞாயிற்றுக்கிழமை மதியானம் டாக்டருங்கெல்லாம் பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆச்சுல. அதில் எப்படி பேசுவாங்கன்னா ஒரு மாதிரி தூங்க வச்சுருவாங்க. அதாவது பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இரவு நேரங்களில் வந்து 2 இட்லி தான் சாப்பிடணும் அப்படின்னா, அப்புறம் டாக்டர்கிட்ட கேள்வி கேளுங்கன்னா, டாக்டர் எனக்கு போடும்போது கொஞ்சம் எந்திரிக்க மாட்டேங்குது அப்படிமா. டேய் இது உணவை பற்றி போட்டோடா அப்படிம்பாருங்க. இது என்ன சொல்கிறது, அது எல்லாம் டெய்லி பேசிக்கிறதா யாருக்குமே ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிறதா உண்மை. ஆமாம், இல்லை நிறைய மித்து இருக்குது அதை சுற்றி. ஆமாம், அது யாரும் பண்ண பயம். இப்போ நீ சொன்ன தேங்காய் உடம்புக்கு ஒன்றும் பண்ணாதுங்கிறத நீ சொல்லி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அதை ஒரு பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருப்பானுங்க. உண்மையிலே எது உடம்புக்கு வேணும் எது உடம்புக்கு வேணாம் அப்படிங்கிறது யாருக்கும் கிளாரிட்டி இல்லை. இன்னொன்று இந்த கெமிஸ்ட்ரியாக பிரிக்கிறாங்களே, ப்ரோட்டீன் கார்ப்ஸுங்கிறது கார்போஹைட்ரேட்டு எனக்கு லேட்டாக தான் தெரியும். இந்த ப்ரோட்டீன்ஸ் கார்ப்ஸ் ஃபேட்ஸ்ன்னு நம்ம ஜனங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரியாக பிரிக்க தெரியாது. சாப்பாடு பேர் சொல்ல தெரியும். இந்த ப்ரோட்டீனு ஃபேட்டெல்லாம் இந்த டிவைட் பண்ணுறதே ரீசெண்டாக வர மேட்டர் தான். நம்ம அம்மா கிட்டலாம் இப்போலாம் விளக்க வைக்க முடியும். இப்போ நானே எங்கள் அம்மாவை கெஞ்சி இந்த குதிரைவாளி வாங்கி சாப்பிட சொன்னேன். இப்போ டெய்லி மத்தியானம் அதில் தான் சோறு சாப்பிட்றதுல குதிரைவாளியில் சமைச்சு சாப்பிட்றாங்க. சுகர் கண்ட்ரோல் 150 இருக்குது. அது இப்போ தான் உங்களுக்கு தெரிய வருது. சாயந்தரம் வாக்கிங் போயிடுறாங்க. ஸோ அதனால் நம்ம ஊரில் வந்து அறிவியல் ரீதியாக சாப்பாடை பார்க்க தெரியாது, உடம்பை பார்த்துக்கணும்னு. நம்ம அந்த காலத்து இந்த பைபாஸ் ரோட்லலாம் ட்ரெயின்லாம் போகும்போதெல்லாம் தாத்தாங்கலாம் உட்காந்துருக்கும் மரத்துக்கு கீழே. இந்த விவசாயம்லாம் 6 பேக்லாம் வச்சு உட்காந்துருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது, அவங்க வேற லைஃப் ஸ்டைலே அவங்களுக்கு அவ்வளவுதான். அது ஓடா தெரிஞ்ச உடம்புன்னு வச்சுக்கோ. ஆண்டைங்களாம் நல்லா அது கொழுன்னு தொப்பையோடு செத்து போயிடுவாங்க. இருந்தாலும் அது வந்து எல்லாமே வந்து இந்தியாவில் வந்து ஜாதி கீழே தான் வருது. அவங்களுக்கும் ஆசை இல்லை இப்படி உழையணும்னு. ஆனால் அவங்க ஒட்டமெல்லாம் பார்த்தா கல் மாதிரி ஃபிட்டாக வச்சுருப்பானுங்க. இங்கேருந்து பாண்டி இன்னும் மயிரை பிடிங்கன்னா நீங்கள் இருந்து மாட்ட போடுறாங்கன்னு கத்துறாங்கன்னா எக்கோ அங்கே அடிக்கும். அந்த ஸ்டாமினா வந்து நீ சொல்கிற மாதிரி இப்போ அவரை போய் கேட்டால் எனக்கு உடம்புலாம் வேணாம் தம்பி, ஏதோ இங்கே இருக்கிற ஆண்ட பையன் மாதிரி நாளை நிம்மதியாக தின்னுட்டு தூங்கலாம் தொப்பை வச்சுக்கிறேன்னு சொல்லுவார் அவர். பாடி கான்ஷியஸ் நம்ம ஊர்க்காரங்களுக்கு இல்லைங்கிறது உண்மை. எனக்கே இல்லை, நம்ம அம்மா அப்பாவுக்குலாம் சுத்தமாக கிடையாது. எக்ஸசைஸுங்கிறது பேசிக்னா அமெரிக்கன்ஸு ரொம்ப வேலை செய்வான், அதுதான் பிரச்சனை. ரொம்ப பாடி கான்ஷியஸ். இவ்வளோ எக்ஸசைஸ் ஜிம்மெல்லாம் பண்ணாமல் இங்கே பண்ணாங்க. கொரோனாக்கு மாஸ்க் போடுறானா ஒரு பையன் போடலை, எல்லாம் செத்து போயிட்டான். ஏண்டா அவ்வளோ பண்ணிங்களா, மாஸ்க்கு போட்டிங்களா அந்த மாதிரின்னு. இந்த ஒரு ரொம்ப டிவைட் பண்ணி சாப்பாடை வந்து நீ சொன்ன மாதிரி ஃபேட்டு இது ஜீரணம் பண்ணதெல்லாம் அந்த காலத்தில் யாருக்கும் சொல்ல தெரியாது. இதை சாப்பிடுங்க. இன்னொன்று அரிசிங்கிறதே நம்ம ஊருக்கு லேட்டாக தான் வந்திருக்கு. ஆமாம், அரிசி வந்து தஞ்சாவூர் பக்கம்லாம் தீபாவளிக்கு போட்டு சாப்பிடுவாங்களாம், கறி எடுக்கிற மாதிரி தீபாவளிக்கு அரிசி. மற்றதெல்லாம் வந்து இந்த கேழ்வரகு கூழ், அப்புறம் அந்த இது களி கம்பு குதிரைவாளி இதெல்லாம். நீங்கள் அதெல்லாம் வந்து கடையில் பார்த்தா ஆர்கானிக் ஃபுட்ஸ்னு அதை கிலோக்கு 200 விற்கிறானுங்க. நம்ம நார்மலாக தின்ட்டுறதே இப்போ காஸ்ட்லி ஆக்கிட்டான். இயற்கை வேளாண்மை அந்த வேளாண்மைன்னு சொல்லிட்டுன்னு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் ஆஃபீஸ் போகுதுங்க, வேலை செய்யுதுங்க. அதுங்களுக்கு ஆஃபீஸில் என்ன கிடைக்குதோ அதை திங்கிறது தான் அதுங்களுக்கு. இப்போ இருக்க ஜென்ரேஷன் சாப்பாடு எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. ஆமாம், ஸ்விக்கிலேருந்து எங்கே வருதுன்னே தெரியாது. ஆமாம் இப்போ ஸ்விக்கி வந்து எந்த ஹோட்டலும் நமக்கு தெரியறது இல்லை. ஒரு ஹோட்டல் போடுறோம் அங்கேருந்து கூட வரோன்னு யாருக்கு தெரியும். ஸ்விக்கி ரேட்டிங் 4 இருந்துச்சுன்னா ஓகே, நல்ல ஹோட்டல் 4 ரேட்டிங் மேலே இருக்கணும். 150 ரூபாய்க்குள்ள நிறைய ஹோட்டல் அவ்வளவுதான் கிரைட்டீரியா. ஸ்விக்கிக்காகவே இப்போ நிறைய ஹோட்டல் திறந்துருக்காங்களா, ஜனங்க சாப்பிட மாட்டான், வெறும் டேக்அவே ஹோட்டல் மட்டும் தான். அவன் எந்த கிரமத்தை போட்டு சமைக்கிறானோ யாருக்கு தெரியும், பசியில தின்னுட்டு போக வேண்டியதான். ஆனால் அதான் ஃபியூச்சர், க்ளவுட் கிச்சன் தான் ஃபியூச்சரில் எல்லாம் கொஞ்ச நாள் மாத்திரை வந்துன்றாங்களா அப்படியே சாப்பாடுக்கு பதில். அதெல்லாம் உண்மையா இல்லை, அது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் தானே. சும்மா எப்படி இருந்தாலும் மாத்திரைக்குள்ள எனர்ஜிலாம் கொண்டு வர முடியாது. விட்டமின்ஸ் கொண்டு வரலாம், இதெல்லாம் கொண்டு வர முடியாது. ப்ரோட்டீன்லாம் கொண்டு வரும், அதெல்லாம் நீ பூவாவாக சாப்பிட்டாதான். ஆமாம், அதாவது ஃபாரினில் வந்து வீகனிசம் பார்த்தீங்கன்னா டோன்ட் கில் அனிமல்ஸ்னு ஒரு சென்டிமெண்ட்டாக பேசுகிறான். அது எப்படின்னா மிருகங்களோட தோல் வந்து ஃபர் பண்ணுறோம், ஸோ வேணாம் பீட்டா லோகோ போட்டுருவாங்க, சாப்பிட மாட்டோம். அது வந்து ஒரு மனசு சார்ந்து அடடா பாவமே கோழி ஆடுன்றான், டாக்குமெண்ட்லாம் போட்டு அழுவானுங்க. நம்ம ஊரில் வந்து இதை வந்து வேற பைய கும்பல்லாம் உட்காந்துட்டு அதை வேறு மாதிரி ப்ராபகண்டா பண்ணும்போது நம்ம காண்டாகுது. நம்ம ஊரில் சைவம்லாம் இருக்குது, எல்லா ஜாதியிலையுமே சைவம் இருக்குது. அதை வந்து வீட்டிலே சாப்பிட மாட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டில் சனிக்கிழமை நான்வெஜ்ஜை பார்த்தா எங்கள் தாத்தா கத்தும், முட்டை கிட்ட போனோம்னா சண்டை. ஏன்னா ஒரு நாள் வச்சுப்பாங்க, அதுக்குன்னு சொல்லிட்டேன். இல்லை வெறும் சைவம் சாப்பிட்ற கும்பலே இருக்குது, எல்லா ஜாதியிலையுமே இருக்குது. சைவமே நார்மல்,
இந்த வீகன் எதில் வரானுங்கன்னு ஒரு பையன்கிட்ட ஃபுல்லாக கேட்டுட்டு இருந்தேன். இந்த அற்புதம்னு ஒரு ஃபேக் ஐடி கூட பேசிக்கிட்டு இருந்தேன். வீகன் காண்டாவன் அவங்க வந்து வீகன் வந்து சைவத்தை திட்டுறானுங்களாம். ஆமா, பால் குடிக்கிறாங்கல்ல, குடிச்சா சோயா பால் குடிங்க அப்படின்றான். சுன்னி பால் குடிப்பாங்க. நமக்கு கோவப்படக்கூடாது மனோஜ்குமார், இதெல்லாம் நான் தான் கோவப்படுவேன் இந்த வார்த்தைகளாம். என்னடா எல்லாரையுமே ரவுடியாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு பேசுவானுங்க ஃபேன்ஸ். இவன் கூட சேர அத்தனையும் பொறுக்கி போகல அப்படின்னு. ஓஷோ சொல்லுவோம், நிறைய ஸ்டாண்டப் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அதாவது வந்து ஹியூமன்ஸால் மட்டும்தான் வந்து எந்த சாப்பாடும் சூஸ் பண்ண முடியும். நான் ஏன் வெஜிடேரியன் போங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு சிங்கத்தால் சைவம் சாப்பிட முடியாது. சிங்கத்தோட பாடியை கறி தான் சாப்பிடும், ரேபிட் வந்து புல்லு தான் சாப்பிடும். ஆனால் மனுஷன் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணுற திறமை இருக்கும்போது நீங்கள் ஏன் அந்த வெஜ்ஜு சூஸ் பண்ணிக்கிங்க? எதுக்கு ஒரு அந்த மிருகத்தை கொல்லணுங்கிற இதுக்கு வந்தீங்கன்னா வெஜ் எடுத்துக்கங்க. ஹியூமன் அந்த ஃபுட் செயின்ல எங்க வேணா வச்சுக்கலாம். அவன் எங்க வேணா இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம் அவன். இதை புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து இந்த ஒரு கன்ஃபியூஷன் வரும்னு தெரிஞ்சுட்டு அவர் சாய்ஸுங்கிறதே இல்லைன்னு சொல்லுவார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, தட்டு எடுத்துகிட்டு போ, உன் தட்டில் என்ன விழுதோ அதை நீ சாப்பிடணுங்க தான் பேசிக் ரூல். அவன் கறி போட்டாலும் சாப்பிடு, காய்கறி போட்டாலும் சாப்பிடு. கடைசியில் தான் அவர் ஏதோ ஒரு வீட்டில் போய் போருக்கு தப்பாக சாப்பிட்டு செத்து போயிட்டார் ஃபீவர் வந்து. அதனால் அது அப்படி எங்கள் சாப்பாடு ஆரம்பித்தது. இன்னொன்று, பிராமின்ஸாக இருக்கட்டும் எல்லா ஜாதிக்காரங்களுமே இந்தியாவில் நான்வெஜ் சாப்பிட்ட கும்பல் தான். என்ன ஆகுதுன்னா, கல்கட்டால போனோம்னா அவங்க மீன் சாப்பிடுவாங்க. இது திம்பாங்க, ஆத்து முள்ளங்கியா கடல் முள்ளங்கின்னு சொல்லி மீன் திம்பாங்க. இல்ல பக்தா அங்கேயும் கை வைக்குது. பெங்கால்ல மீன் சாப்பிட்றதையும் கட் பண்ண பாக்குது. அது எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டேன். அவன் திட்டுறான், இங்க பாருங்கோ என்னவா இருந்தாலும் நாங்க மீன் சாப்பிட்றவா தள்ளி போயிருக்கோம். அவன் மிரட்டுறான் அங்கிட்டு. என்னன்னா, வெஜ்ஜுங்கிறதையே இந்த ஜெயினிசமும் புத்திசம் தான் கொண்டு வருது. அதுக்கப்புறம் தான் இந்த சைவம் வைணவெல்லாம் வரும்போது இவங்க போட்டி போடணும், சண்டை போட்டு ஒரு டிபேட் பண்ணி எல்லாம் மாத்தி அவங்க இந்த பாயிண்ட் நம்ம வச்சுப்போம். ஹோய் நம்ம வெஜ்ஜும் நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் வருதே தவிர, காலங்காலமா வெஜ்ஜு சாப்பிட்ட கும்பல்னு யாருமே இல்லை. அவுட் ஆஃப் கம்பேஷன் அது வருது. அதுக்கப்புறம் கம்பேஷன் நீ உனக்குள்ள வச்சுக்கிறா, ஏன்னா மற்றவனையும் கம்பேஷன். அதுதான் என் சொந்த சாய்ஸ். நான் அவர் திங்கிறேங்கிறது வேற, நீ இதைத்தான் திங்குன்னு சொல்லும் போது தான் காண்டு மேராகுது. முடியாது, பீஃப் 1/2 கிலோ கொண்டு வாங்க, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது வரும்போது தான் அவன் காண்டில் சாப்பிட்றான். யோகாவுமே பார்த்தீங்கன்னா அது எல்லாரும் பண்ணக்கூடிய மேட்டர் தான். இப்போ அதையும் தூக்கிட்டு கம்பல்சரி ஆக்க ஆரம்பிக்கிறானுங்க. அதுவும் திருப்பி பேக் டு நம்ம கண்டிஷனிங்குள்ளே கொண்டு வரான். காய்கறி இந்த அக்ரிகல்ச்சரால் நிறைய இக்காலஜி வந்து வருது. ஃபாரஸ்டேஷன், டீஃபாரஸ்டேஷன், அனிமல்ஸ் வந்து நிறைய இப்போ பேஸ்டர்ஸ்லாம் சாப்பிட ஆரம்பிச்சு அதுங்கிறது மீத்தேன் வருது. இந்த ஈக்காலஜி கும்பல், இந்த பூமியை பாதுகாக்கிற கும்பலுமே இந்த சாப்பாடு வந்து நீங்கள் வீகன் சாப்பிடணும், நான்வெஜ் சாப்பிட அவங்க ஒரு குழப்பம் உண்டு பண்ணுறானுங்க. இது அடுத்து எங்கே போகுது? இந்த ஃபுட்டு டெக்னாலஜிங்கிறது, ஃபுட் பிஸ்னஸ்ங்கிறது அடுத்து எங்கே போகுது? இது எதை நோக்கி டேஞ்சரான இடத்துல போயிட்டு இருக்கா? அதை வச்சு காசு பார்க்குறானுங்களா? இது ஒரு ஓலில் போகிறானுங்களா? ஃபுட்டு எங்கே போகுது அப்படின்னு நீ பார்க்குறதுக்கு நீ ஒரு 2 டாக்குமெண்ட்ரி பார்க்கணும். சூப்பர். ஒன்று வந்து மை சுகர் ஸ்டோரி, அந்த டாக்குமெண்ட்ரி கண்டிப்பாக பாருங்கள். இன்னொன்று ஃபேட் FAT அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது, அதை பாருங்கள். இது 2 பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஃபுட் எங்கே போக போகுது, ஃபுட் இண்டஸ்ட்ரி எங்கே போய்கிட்டு இருக்கு, என்ன ஸ்கெட்ச் போடுறாங்க, எங்கே ஸ்கெட்ச் போடுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சிடும். இனி இந்த இப்போ நீ எங்கள் பாட்டி காலத்துலலாம் பார்த்தோன்னா வீட்டில் ஒரு 3 ஆடு இருக்கும், ஒரு 6 கோழி இருக்கும். இவங்களுக்கு இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம வந்து ஸ்டோரபிள் கன்சியூமபிள்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா பருப்பு வகைகளில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், அரிசியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், வெஜிடபிள்ஸ் டெய்லி போய் வாங்கிட்டு வரோம், பால் டெய்லி வருது. நம்ம வந்து எங்கள் பாட்டி காலத்துலலாம் இப்போ நான் ஊர்லேருந்து லீவுக்கு வரேன் அப்படின்னா வந்தால் அன்னைக்கு கண்டிப்பாக சேவல் அடிச்சு வச்சுருப்பாங்க, ஆடு இருக்கும். அவங்களை பொறுத்த வரைக்கும் கோழி தான் இருக்கிறதுலே லோவஸ்ட் லெவல் ஆஃப் மீட்டு. அதுக்கு மேலே தான் அதுக்கு மேலே தான் எல்லாமே விட்டுருந்தா யானை டைனோசர்லாம் போயிருப்பாங்க. இல்லை, மாடு சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா மாடை வந்து சாமியா கும்பிடுற கும்பல். நான் மாடு சாப்பிட்றேன்னு வச்சுக்க, பட் ஆனால் எங்கள் ஃபேமிலியில் மாடு சாப்பிட்றேன்னு தெரிஞ்சாலே நீ சுட்டுருவாங்க. அந்த மாதிரி வீட்டில் 150 மாடு இருக்கும், மாடுல பால் கலந்து அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. மாடு வந்து மாட்டாங்க. மற்றபடி நீ வந்து எப்போ வேணா வீட்டில் வந்து நான்வெஜ் சமைக்கலாம். சிக்கன் இப்போ நம்ம தண்ணி எப்படி சொல்றோம், ஏன் தண்ணியை வாங்கி சாப்பிட்றீங்க, அதே தான் கோழிக்கு சொல்லுவாங்க. எதுக்கு போய் கோழியை அடிச்சு கொண்டு வராங்க, அதான் சுத்தத்தை அடிச்சு போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருந்திருப்பாங்க. அது வந்து எவ்வளோ ஒரு சஸ்டைனபிளான லைஃப் ஸ்டைல் வந்து மாறி நம்ம இப்போ வந்து என்னன்னா நம்ம வாங்குறோம்னா ஒரு கடையில் போய் தான் வாங்கணும். அது இப்போ என்னன்னா ஃபிப்போல ஆயிடுச்சு. இப்போ நார்மலாக காலையில் ஒருத்தங்க கருத்து அறுத்து க்ளீன் பண்ணி கோழி தரணும், அது நம்மளுக்கு கிளீன்லினஸ் கிடையாது. அதே அறுத்த கோழி ஐஸ் ட்ரேல வச்சு கொடுக்குறாங்க. அது வந்து எங்கள் அம்மா அப்படி தான் வாங்குது, எங்கள் அம்மா அப்படி தான் வருது. எல்லாம் கட் பண்ணி அழகாக கவரில் போட்டு ஜில்லுன்னு கொடுக்குறோம், வாங்கி சமைக்க ஆரம்பிச்சிருது. ஸோ நல்லா தானே இருக்கு உனக்கு. இல்லைடா, ஃப்ரோசன் மீட் அதில் நிறைய வரதான் செய்யுது. ஃப்ரெஷ் மீட்டுக்கு இருக்க டிஃபரன்ஸ் வேற, ஃப்ரோசன் மீட்டுக்கு டேஸ்டாகவே உனக்கு வேற. பாயிண்ட்டுக்கா அதுவும் டேஞ்சரு.
அது கொஞ்சம் டேஞ்சர் ஃப்ரோசன் மீட்டுங்கிறது. உடனே அறுத்து நீ பேக் பண்ணி ஃப்ரோஸ் பண்ணி சாப்பிடணும், அதுக்கு நீ -20 வைக்கணும். இந்த மாதிரி பல கிரைட்டீரியா இருக்கு. நீ எனக்கு வீட்டில் எத்தனை வீட்டில் -20 இருக்கு நீ வந்து வைக்கிறதுக்கு. அவன் -1 வந்து கொடுத்தாலும் நீ உடனே வாங்கி சமைக்கிறேன்னு இருக்கு கிடையாது. அதை நீ ஸ்டோர் பண்ண முடியாது. நம்ம காலம் என்ன சொல்றது, நான் சின்ன வயசுல இருக்கும் பொழுதெல்லாம் பார்த்தேன்னா மீன் குழம்பா இருக்கட்டும், களி குழம்பா இருக்கட்டும், கோழி குழம்பா இருக்கட்டும், செய்யறதுனால விட அடுத்த நாள் தான் அதோட டேஸ்டியா மாறும். இப்ப இருக்கிறது அடுத்த நாள் வந்து அவ்வளவு நல்லா இருக்கிறது இல்லை. நம்ம வாங்கின ஸ்பைஸ்ல இருந்து நிறையவே மாறிடுச்சு. இப்போ நியூஸ் ஒன்று படித்தேன், சிங்கப்பூர்ல எங்கேயோ சிந்தட்டிக் சிக்கனே கொண்டு வராங்களாம். ஆமா, அதாவது லேப்ல சிக்கன் மீட் ரெடி பண்ணி கொண்டு வரது, கோழி முட்டை வழியா வராம சிக்கனையே லேப்ல செய்யறாங்களா அந்த தோல் அந்த சதைய. அதெல்லாம் டேஞ்சர் கிடையாது, அது கேன்சர் அதெல்லாம் வந்து தொலையாது. வீகன் சாப்பிடுவாங்க. யாரு வீகன் சாப்பிடுவாங்க. அவங்க எல்லாரும் மீட் சாப்பிட முடியாது, ஆனா சாப்பிடுற அர்த்தம் ஒன்றும் செய்ய முடியாது. கேன்சர் வரும்ன்ற வீகன் சாப்பிடுவாங்க. என்ன இப்படி கலாய்க்கிறவனுங்களே நீ? பியாண்ட் மீட்னு இப்போ போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு நியூஸ் வந்துச்சு. பியாண்ட் மீட்னு சொல்லிட்டு அமெரிக்கன் கம்பெனி ஒன்று இருக்கு. சரி, அவங்க வந்து பிளான்ட் பேஸ்ட் மீட் எடுக்கிறாங்க. அப்படின்னா கறி இல்லடா, புரோட்டீன் கலப்பு திருமணம். அந்த புரோட்டீன் எடுத்து உனக்கு புரோட்டீன் தானே தேவை, நான் மீட் மாதிரி உனக்கு புரோட்டீன் தரேன். ஆனா அது மீட்ல இருந்து வந்தது இல்ல, பிளான்ட்ஸ்ல இருந்து வந்தது. என்னடா மத்த மீல் மேக்கர் தானே அது, மீல் மேக்கர் மாதிரி. இது பீஸ், நான் சொன்னது ப்ரீ புரோட்டீன். இது எனக்கு புரியல. கறியில இருந்து வந்தா கறி எப்பறா சாக்கோ செடியில இருந்து வரும்? என்ன மூளடா அவங்களுக்கு? பிரியாணியே நீ பன்னீர் பிரியாணின்னு ஒன்னு ஒத்துக்கறல இல்லையா? டிஷ்ல பிரியாணி எங்க ஊர்ல மட்டன்ல செஞ்சா மட்டும் தான் பிரியாணி, மத்ததெல்லாம் தக்காளி சாதம். பிரியாணிங்கிறதே கறி இருந்தாதான். அதான வெஜிடபிள் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி என்ன, மஷ்ரூம் பிரியாணி என்ன, அதெல்லாம் எங்க ஊர்ல புலாவடா. பிரியாணி இல்லடா, அது அசிங்கமா கேட்ட ஃப்ராமா. அது மாதிரி தான் இது. பட் அவன் வந்து பார்த்தானா மெக்டானல்ட்ஸ் எவ்வளவு பெரிய செயின், அவங்க கூட டைய போட்டு முதல் பிளான் பேஸ்ட் பார்ட்டி ரெடி பண்றாங்க. அதான் போன வாரத்துக்கு நியூஸ். அங்கெல்லாம் வீகன் கும்பல் நிறைய போயிருச்சுல, நிறைய வந்துருச்சு. சேவ் சிக்கன்ஸ் ஓடடா அடப்பாவமே, சேவ் தி சிக்கன். ஆனா டர்க்கி மட்டும் விட மாட்டாங்க தேங்க்ஸ் கிவிங்னா. ஆமா ஆமா, புடி உமால புடியல அவங்கள்ட்ட இருக்கு இதை சொல்லி அதை செய்யறதுன்றது. நான் அந்த சுகர்னு ஒரு புக்கு படித்தேன், அந்த புக் ரெஃபரன்ஸ் சுகர் அப்படி புக்கு. சரி, சுகர் வந்து எவ்வளோ பெரிய வியாபாரம், எவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க. பாலிடிக்ஸ் அவங்க என்ன சொல்கிறான்னா, ஒரு சாக்லேட் கவர கம்பெனியை பேசிக் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறான்னா, ஒரு அதே சாக்லேட்டை ஒரு 5 விதமான சாக்லேட் பண்ணுவாங்களாம். ஒவ்வொன்றுத்தையும் சுகர் குவாலிட்டி வந்து மாற்றி நம்பர் வச்சுப்பாங்களாம். சின்ன பசங்களை 50-60 பசங்களை கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்களாம். எந்த சாக்லேட் எடுத்துட்டு அதே சாக்லேட் 2வது முறை குழந்தைங்க வாங்கிக்குதோ அந்த சுகர் லெவல் தான் கரெக்டான லேப்ல ஃபிக்ஸ் பண்ணுவாங்களாம். இதெல்லாம் பார்த்துட்டு அரண்டுட்டேன். நல்லா கவனிச்சு பாருங்கன்றான். லேசரெல்லாம் பின்னாடி அந்த சுகர் லெவல்னு போட்டிருக்கோம்மா, எதுக்குங்க அந்த சிப்ஸில் சுகர் அப்படி யோசிப்பான். அப்புறம் பார்த்தா எல்லாத்துலேயுமே சுகர் சேர்க்குறாங்களாம். என்னன்னா சுகர் சாப்பிடும்போது ஹாப்பினஸ்ங்கிற ஒரு எமோஷனல் ஃபீல் வந்து உடம்புல கிடைக்குது, அதுக்காக தான் மனுஷன் அலையிறான், அந்த சைக்காலஜியில் தான் விளையாடுறானுங்கன்னு எழுதுறோம். அரண்டுட்டேன். உண்மைதான் அது. சுகர்னு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் போனால் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது வருது, நம்ம ஏதோ சேஃப்டியாக இருக்குன்னு ஃபீல் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு தான் எல்லாத்துலேயுமே சேர்க்குறானுங்க. இந்த டயாபெட்டிஸுக்கு இந்த ஃபண்டு பண்ணுற அத்தனை ப்ரோட்டீன் ஃபுட்டு கம்பெனிங்க லேசிக்ஸ் எல்லாமே தான் இந்த அமெரிக்கா பிரசிடென்ட்டுக்குலாம் இந்த ஓட்டிங்க்கு பின்னாடி பேக்கப் காசு கொடுக்குறவனுங்களாம். ஸோ டயாபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ண மட்டும் எந்த ஒரு சட்டம் வந்தாலும் உடனே பிளாக் பண்ணிடுவானுங்களாம். ஏன்னா அமெரிக்காவில் வந்து சுகர் விற்கிற லேஸ் கம்பெனியை விட டயாபெட்டிஸ்க்கு மருந்து வாங்குற கம்பெனி அவ்வளோ துட்டாங்க. இவங்களுக்கு சுகர் இருந்தால் தான் துட்டுன்றானுங்க. இந்த கான்ஸ்பிரசிலாம் விடு. இப்போ என் தாத்தா 3000 ரூபாய்க்கு வாங்குறாரு, 3500 ரூபாய்க்கு அப்போல வந்து கொடுத்துட்டு போகிறான் மாதம். எங்கள் அம்மாவுக்கு 2000 ரூபாய்க்கு மாத்திரை, டாக்டருக்கு 1000 ரூபா. அது இல்லாமல் வாழ்க்கையே ஓடலை. எப்படி அதை வேணான்னு சொல்லுவானுங்க. அதுவும் பாவையா காலையில் எழுந்திரிச்சு சாப்பிடாம போய் ஃபாஸ்டிங்கில் போயிட்டு ஒரு 6 மணிக்கு போய் பிளட்டை கொடுத்துட்டு திருப்பி எனக்கெல்லாம் செக் பண்ண அங்கே இருக்கான்னு உசிரை பிடிச்சிக்கிட்டு இருந்தால் சுகர் வந்துடக்கூடாதுன்னு. ஏன்னா கருமனுக்கு எப்போ வேணால் வருன்றானுங்க. இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் 6 பேக்கெல்லாம் வச்சுட்டு ஃபேன்ஸ்லாம் சந்தோஷப்படுவாங்க. ஆமாம். ஸோ உணவு அரசியல் இருந்து வந்து பெரிய அரசியல், அது ரொம்ப பெரிய அரசியல். நீ என்ன சாப்பாடு தானே அப்படின்னு கலாய்ப்போம், ஆனால் அதில் கை வைக்கிறது. நீ சாப்பிட்ற பீட்சா, டாமினோஸ் பீட்சா. ஆமாம், பெட்டு கட்டுறேன். நீ டாமினோஸ் பீட்சா வந்து கெச்சப் இல்லாமல் சாப்பிட்டு பாரு, கெச்சப்போடு சாப்பிட்டு பாரு, டிஃபரன்ஸ் தெரியும். ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு மாதிரி, சாஸ் இல்லாமல் சாப்பிட்ருக்கேன். எப்படி இருக்கும்? இந்த கருமத்தி 500 ரூபாய்க்கு வாங்கணும் இருக்குமே. இப்போ அவன் வந்து ரொம்ப தெளிவா என்ன பண்ண ஆரம்பிச்சான், சீஸ்லாம் நல்ல சீஸ் போட ஆரம்பிச்சான். முதல்ல வந்து கேவலமான சீஸ் இருக்கும், இப்போ ஒரு கொஞ்சம் டீசென்டான சீஸ்லாம் வருது. இல்லை இப்போ நீ இது ஸ்விக்கிலேயே அந்த பிராண்டிங் பீஸா இல்லாமல் நார்மல் பீஸா கடைங்களை போட்டால் கூட நல்லா ஏதோ செய்கிறாங்க. அது நீ அழிச்சிட்டாங்க, கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டாங்க. முதலையாவது கொஞ்சம் கும்பல் இருக்கும், இப்போ சுத்தமாக இல்லை. ஒரு ஜோக்கு ஒன்று இருக்கும், ஓஷோவோட ஜோக்கு ஒன்று. பெரிய குக்கு ஒருத்தனா, பயங்கர ஃபேமஸான குக்கான். செம்மையாக ஒன்று பண்ணானா. அவர் கெஸ்ட்டு ஒருத்தர் வராரு, பிரசிடென்ட் வரான்னு சொல்லி செம்மையாக பண்ணி நைட்டு ஃபுல்லாக பண்ணானா.
பண்ணிட்டு போய் வச்சானா, அப்படியே பார்த்தாராம். பார்த்துட்டு சாஸ் கொஞ்சம் மேலே போட்டு அப்புறம் கடிச்சாரான். உள்ளே போய் தற்கொலை பண்ணிக்கிட்டான், நான் சுட்டு செத்துக்கிட்டான் அப்படின்னாங்க. அது மாதிரி இது அப்படியே சாப்பாடை பற்றி பேசும்போது டம்போப்போ, TAMPOPO டம்போப்போன்னு ஒரு ஜாப்பனீஸ் படம் ஒன்று இருக்கும் பாருங்கள். ஒரு நூடுல்ஸ் கடை, ரேமன் கடைமானுங்க அவனுங்க ஊரில். அந்த கடையை வந்து ஒரு அம்மா நடத்திக்கிட்டு இருக்கோம், நஷ்டமாயிரும். அந்த டைமில் ஒரு லாரிக்காரன் ஒருத்தன் வருவான், அவன் வந்து சாப்பிடுவான். அங்கே ஏதோ ஒரு கடன் பிரச்சனைனால இவன் சண்டை போட்டு அந்த அம்மாவை காப்பாற்றுவான் கடன்காரங்கிட்டேருந்து. ஆனால் அவன் சூப்பராக ஹெல்ப் பண்ணுவான். அவனை இந்த அம்மா சொல்லி என் கூட வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, கொஞ்சம் பாதுகாப்பாக இருவாங்க, நான் காசு தரேன்னு சொல்லிட்டுன்னு. சரி நான் இருக்க சொல்லி கதையை டெவலப் பண்ணுவாங்க 2 பேரும் சேர்ந்துட்டு. ஜப்பான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி எல்லா நூல்ஸ் கடைக்கும் போய் அந்த என்னென்ன ஸ்பெஷலாக பண்ணுறாங்கன்னு ஐட்டம்லாம் திருடுவானுங்க. திருடி இந்த அம்மா பயங்கர ஃபேமஸான கடையாக மாற்றுற கேப்பில் இதே மாதிரி சாப்பாடை மட்டும் தேடி அலைகிற ஜனங்களோட அந்தாலஜி கதை மாதிரி ஒன்று போகும். அந்த படம் பார்த்த உடனே நூடுல்ஸ் சாப்பிட்டே அவனு செங்கிவில் கூட்டிக்கிட்டு ஜப்பான் நூடுல்ஸ் ஊர் ஃபுல்லாக தேடினா மெட்ராஸில் எங்கேயும் இல்லை. இருந்துச்சு, எல்லாம் 1000 ரூபா 1500 சொல்லி போட்டிருந்தாங்க. அப்புறம் ஏதோ 400 ரூபாய்க்கு ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்டு வந்தேன். அந்த படம் பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக பசிச்சிடும். சொல்லுவோம் அவன் பயங்கரமாக அந்த சூஷி, ஜாப்பனீஸ், ரேமன்லாம் நிறைய தின்பண்டாங்க. இது சொல்லு, இந்த ஃபாரின் கடைங்கன்னு நம்ம ஊரில் நிறைய வந்துருச்சா இப்போது? ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட், இட்டாலியன், அப்புறம் கியூசின். நம்ம மக்களுக்கு வந்து ஜாப்பனீஸ் எல்லாம் பிடிக்குமான்னு தெரியல. அவங்க பாதி குக் பண்ணி சூஷின்னு சொல்றாங்களே, அது வெறும் மீனா, அது மீன் அத்துணூண்டு இருக்கு, பண்ணாம இருக்கும், ராவா இருக்கும், ஹாஃப் குக்டு, செமி குக்டு நிறைய இருக்கு அதுல சூஷிலேயே. ஏதோ ஒரு பஃபே போகும்போது ஒரு முறை சூஷி கொடுத்தாங்க. இந்த கருமத்தி அவனை தான் சாப்பிட்றாங்க வெப் சீரிஸ்லன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆரிகாத்தோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த அனிமையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வரைவாங்க சாப்பாடெல்லாம் தேடி அவங்க எப்படி தான் வரைவானுங்களோ தெரில. அது ஏன் இந்தியாவில் இருக்குன்னா, இந்தியாவில் தான் அவ்வளோ டயபெட்டிஸ் மக்கள் இருக்காங்க. ரொம்ப அதாவது இப்போ என்னன்னா சுகர் தானே அப்படின்னு சுகர் தானே பார்த்துக்கலாம். கருமம் அது மற்ற நோயாக இருந்தாலும் ஒரேடியாக போட்டுட்டு போயிடும். இது கருமம் காலத்துக்கும் அரிக்கிற மாதிரி. இது அதை வந்து ஒரு ஜென்ரலிஸ்ட், அந்த பேரே கொஞ்சம் சாஃப்டாக இருக்குல்ல, சுகர். ஓகே, இது ஸ்வீட்டாக ஏதோ நோய் வந்திருக்கு போல. சுகர் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். ஓஷோக்கு சுகர் இருந்துச்சு. ஓஷோக்கு என்னன்னா அந்த பரம்பரையாக வர டைப்பாக அவருக்கு அப்பா கிட்ட இருந்துன்னு சொல்லிட்டு 1 அவர் எப்படின்னா டெய்லி இன்சுலின் போட்டே ஆகணும். அவர் சொல்லுவார், சாமியார் புத்தர் ஆகிட்டார்னா அவருக்கு வந்து சாகாவரம்லாம் இருக்கும், அப்படியே உடம்பு விட்டு போவார்லாம் ஓடிடுவாங்க. அதெல்லாம் இல்லை, எனக்கு சுகர் இருக்குது, டெய்லி ஊசி போட்டுக்கிறேன், மூடிக்கிட்டு தியானம் பண்ணுங்கடா அப்படிம்பார். இந்த கொரோனா டைமில் வந்து கொஞ்சம் ஜனங்க சைக்கலாஜிக்கலாக உடம்பை பார்த்துக்கிறது இல்லை, சைக்கலாஜிக்கலாக வீக் ஆகிட்டாங்க, ஸ்டாமினா இல்லை, வீட்டிலே இருந்ததுனால வெளியே எங்கேயும் போகாதனால ரொம்ப வீக்காக இருக்காங்கிறது எல்லோரும் ஃபீல் பண்ண ஒன்று. அதை வந்து கொஞ்சம் அதை பற்றி யாருமே பேசுறது இல்லை. மக்கள் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டாங்க. ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக், அது ஆக்சுவலி டிப்ரெஷன் கூட இல்லை, கிளாஸ்ட்ரோஃபோபிக்னா வெளியே எங்கேயும் போகாமல் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சே இருக்கிறது. கிட்டத்தட்ட ஜெயில் வாழ்க்கை தான் அது. எங்கேயும் போகாமல் போலீஸ் வந்து வைப்பாங்க, நீ போயிட்டு திரும்பி வந்துடணும். விஜய் வரதராஜ் ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் வக்கலொலி. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वदराज वकलवली का पॉडकास्ट ये कहना है. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் வக்கலொலி. ஒக்கல் ஒலி வக்கால ஒலி உடம்பு ஒலி தின்னுட்டு சோத்து தின்னு உடம்பு ஒலி செத்துப்போ. சரி முடிச்சுப்போ. என்ன இவ்வளோ சீரியஸாக பேசுகிறாங்க, நான் பார்த்துருப்பாங்க, ஜாலியாக தான் போச்சு. சரிவா, நல்லபடியாக முடிச்சு விட்றதுக்கா. இது இப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து நம்ம ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கோம். அது ரொம்ப பெரிய டாபிக். பட் எங்களுக்கு இது போதும் இப்போதைக்கு. இது முதல்ல என்ன மாதிரி சாப்பிட்ணும், லைக் உணவின் அறிவியல், உணவின் அரசியல்லாம் கொஞ்சம் பேசி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. இவ்வளோ இருக்காருன்னு. முதல்ல நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்காதீங்க. உங்கள் சுகர் லெவலை கம்மி பண்ணுங்க. உங்களோட ஃபிட்னஸ்ன்னு முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது விஜய் ஒன்று கேள்வி கேட்டார், வாட் இஸ் ஃபிட்னஸ்? ஃபிட்னஸ்ன்றது நீங்கள் உங்கள் பாடி உங்களுக்கு ஹெல்த்தியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதான் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபிட்னஸ். சாரி, குண்டாக இருக்கலாம், ஒல்லியாக இருக்கலாம், தொப்பாக இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. உங்கள் உடல் வாகுது எப்படி இருக்கலான்றது நீங்கள் உங்கள் பாடிக்குள்ளே உங்கள் சோல் வந்து ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க. அவ்வளோதான், அதான் ஃபிட்னஸ். அவ்வளோதான். ஸோ அந்த பாடியை பற்றி ஒரு கான்சியஸே வேணாம். நீ உன் மனதளவில் நீ நிம்மதியாக இருந்தால் நீ ஃபிட்டாக இருக்கிறாய். உங்களுக்கு படுத்தோடனே தூக்கம் வருதா? இப்போ படுத்தோடனே தூங்க ஆரம்பிச்சதுலேருந்து 8 மணி நேரம் பிரேக்கே இல்லாமல் உங்களால் தூங்க முடியுதா? ஃபிட்டாக இருக்கீங்க, நன்றி, சூப்பர். ஸோ ஃபிட்னஸ்ன்றது ஹெல்த்தியாக நீங்கள் இருக்குமா இல்லையான்றது சாட்டிஸ்ஃபேக்ஷன், உங்களோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் அது. சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் டயட் எல்லாம் முன்னாடி உங்களோட சுகர் லெவலை தயவு செஞ்சு கம்மிப்படுத்துங்க.
நிறைய தண்ணி குடிங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு சுகர் சாப்பிடணும்னு ஆசை இருக்கோ அப்போல்லாம் தண்ணி குடித்தாலே உங்களுக்கு தேவையான சுகர் கம்மியாகி வாட்டர் வந்து அதிகமாகிறதுனால உங்கள் பாடி வந்து நல்லா நார்மல் ஆகிவிடும். ஒரு விஷயம் இல்லை, நான் ரொம்ப குண்டாக இருக்கேன், எனக்கு ஒல்லி ஆகணும் அப்படின்றது வந்து நீங்கள் ஒல்லி ஆகணுன்றதுக்காக ஃபிட்னஸ் இந்த டயட் இருக்கணுன்றது அப்படி இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நம்மளுக்கே தெரியாமல் நம்மளுக்கு இப்போ ஃபேட்டி லிவர் இருக்க வாய்ப்புகள் இருக்குது, ஹைப்போ தைராய்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது, டயபெட்டிஸோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸாக இருக்க சான்சஸ் இருக்குது. இது மாதிரி பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறத வந்து இந்த டயட்னால நம்மளால் க்யூர் பண்ணிக்க முடியும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நீங்கள் உங்கள் சர்க்கிளில் யாராவது பண்ணிட்டு இருந்தாங்கனாலே கேட்கலாம். எனக்கு இந்த டயட்டை வந்து நான் முதல்ல வெறும் கீட்டோ மட்டும்தான் இருந்தேன். உனக்கு யார் சொன்னாங்க? எனக்கு இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சது அபினவ் சுந்தர் நாயக், நம்ம எடிட்டர். வேற லெவலில் இருப்பான். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சாப்பாடை நீங்களே குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு அமையும். நீங்கள் நான் ப்ராப்பராக இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் சாப்பிட மாட்டீங்க, உங்களோட சாப்பாடை நீங்களே குக் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்கள் வயிற்றுக்குள்ளே என்ன போகுது எப்படி போகுதுன்றதை நீங்கள் உங்கள் கண்கூடாக நீங்களே சமைச்சு சாப்பிட்றதுனால உங்களுக்கு இதுதான் போகுதுன்னு தெரியும். ஸோ வாட் யூ ஈட் இஸ் வாட் யூ பிகம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். ரெண்டாவது மேட்ரு, இதை நீங்கள் ஒரு 30 வயசு 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் யூ கேன் ஸ்டார்ட் போயிடலாம் டயட். பட் 35 வயசு மேலே இருக்கவங்க, உங்கள் பாடியில் வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு நினைக்கிறவங்க ஒரு குட்டி பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்களோட தைராய்டு லெவலு, அவங்க பிளட்டில் என்னென்ன ஹார்மோன் லெவல் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறதுன்றது ஒரு பேசிக் லெவல். இதோட அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியோட காம்போசிஷன் பார்த்துட்டு இருக்கிறது. உங்கள் பாடி வந்து பேசிக்காக வாத்தா பித்தா கப்ஃபா அப்படின்னு ஒரு 3 காம்போசிஷனாக பிரியும். இது வந்து வேற ஒரு டாபிக். இது வந்து அவங்க புக்கில் வாத்தா பித்தாலாம் இப்போ பரவாயில்ல இருக்கட்டும். பட் நல்ல விஷயம் தான், நல்ல விஷயத்தை நம்மளும் எடுத்துக்குவோம்ல. அவங்கள மாதிரியா நம்ம நல்ல விஷயம் இருந்தாலும் நாங்களே பெரிய அப்படின்னு சொல்ல மாட்டோமோ, நம்ம நல்ல இருந்தால் நம்ம எடுத்துக்குவோம், சுட்டுடுவோம். ஸோ வாத்தா பித்தா கஃபா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான டயட்டையும் இந்த டயட்டையும் மிக்ஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு பயங்கர ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஹோல் ஹெல்த்தியர் ஹோலிஸ்டிக் லைஃப் உங்களால் லீட் பண்ண முடியும்ன்றது உண்மை. உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் தயவு செஞ்சு கேளுங்க. நம்ம அடுத்த எபிசோட் கண்டிப்பாக இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகும்போது கண்டிப்பாக நான் அந்த கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப நன்றி டாக்டர். இப்போ நான் டாக்டர்லாம் இல்ல, இது வந்து என்னோட கம்ப்ளீட் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன். நான் வந்து கீட்டோவும் சரி, என்ன சொல்றது, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கும் சரி, நான் ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து 2016-17. இங்க இருக்க பாதி பேருக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாத போது நான் ஒரு 3 சைக்கிள் முடிச்சு வச்சிருந்தேன். ஸோ அதனால ஏதாவது ஒன்றுனா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கேட்டு சொல்றேன். இல்லை அவங்க இதை நல்லா பண்றவங்க யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு நான் கிளியர் பண்றதுக்கு அருமையா சொன்னீங்க டாக்டர். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் நீங்கள் எங்களுடைய உடல் சார்ந்த கேள்விகளுக்கு நீங்க ரொம்ப அருமையா பதில் சொன்னீங்க. என்னுடைய கிளினிக்கு நீங்க வரலாம். 1 ஹவருக்கு 100 ரூபாய் ஆபீஸ் வரவும் அப்படிங்கிற மாதிரி. அதனால போச்சு, நல்லபடியா போச்சு. அதனால வேற என்ன, அதனால சோத்த குறை சர்க்கரையை குறை, தண்ணி நிறைய குடி. இல்லை மாப்பிள்ள இப்படியே வாழ்ந்துக்கிறனா என்ன மாதிரி வாழ்ந்துட்டு போ, சீக்கிரம் செத்து போகலாம் நிம்மதியாக தின்னுட்டு. எதுவாக இருந்தாலும் நம்முடைய உரிமை, உன் உணவு உன் உரிமை, அவ்வளோதான். ஆமாம், பாடோ மாடோ சாப்பிடுனா சாப்பிட்டு பார்த்துக்கலாம். அதனால் நன்றி திரு டாக்டர் மனோஜ்குமார். உங்களை அழகான உடல் சார்ந்த கேள்விகள், மேக்கப் சாதனங்கள் எல்லா கேள்விகளுக்கும் அடுத்த டாக்டர் வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி. இது உங்கள் விஜய் வரதராஜின் ஓக்கல் ஒலி. விஜய் வரதராஜ் ஓக்கல் ஒலி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் ஓக்கல். आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वकील का पॉडकास्ट ये कहना है. அண்ணே விஜய் வரதராஜ் அண்ணே, நான் யாருன்னு தெரிய வேணாம், நானும் 7 எடுத்துகிட்டு போகிறேன். நான் உண்மையாக சொல்லணும்னா அந்த லாக்டவுனில் தான் வந்து உங்கள் பாட்காஸ்ட் கேட்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் டிப்ரெஸ்டாக அந்த டைமில் தான் வந்து நான் கேட்க ஆரம்பித்தேன். உண்மையாக சொல்லணுன்னா நான் வந்து டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா உங்கள் பாட்காஸ்ட் கேட்க ஆரம்பிச்சது தான். அண்டு உங்கள் ரீசெண்ட் பாட்காஸ்ட் கூட இப்போ கேட்டேன். அதில் வந்து F1 பற்றி பேசியிருந்தீங்க. நான் ஒரு பெரிய F1 ஃபேன். அதில் நீங்கள் ஒரு கொஷின் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி F1 பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வந்து என்ன படம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 சூப்பரான படமும் சொன்னீங்க.
பட் வந்து நான் அதை தாண்டி வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நெட்ஃப்ளிக்ஸில் வந்து டிரைவ் டு சர்வைவ் அப்படின்னு ஒரு சீரிஸ் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஃப்என் பற்றி தான். அது டாக்குமெண்ட்ரி சீரிஸ் மாதிரி ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாங்க. அதை கூட நீங்கள் பார்த்து எஃப்என் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஹாய் விஜய், நான் கார்த்திக் ஃப்ரம் சியாட்டில். நேற்று ஒரு 1.5 hours to 2 hours ஹைக்கிங் போகலான்னு இருந்தேன். அப்போது போகும்போது கேட்குறதுன்னு தெரியல. அவங்க நியூ எபிசோட் நோட்டிஃபிகேஷன் வந்தது, கேட்டுகிட்டே போனேன். நேரம் போனதே தெரில. நல்லா இருக்கு, நியூ ஸ்டஃப், கீப் டூயிங். ஹாய் ப்ரோ, திஸ் தாமோதரன், சேலம்லேருந்து பேசுகிறேன். நான் உங்களை பற்றி எப்படி தெரியும்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளிப்பில் கெஸ்ட்டாக வந்திருந்தீங்க. அப்போலேருந்து தான் எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கீங்கன்னு. அப்போலேருந்து தான் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக போணுச்சு, நல்லா இருந்துச்சு. எவ்வளோ டிப்ரெஷனாக இருந்தாலும் உங்கள் வீடியோ பார்த்தா நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதனால் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் ஷேர் பண்ணேன். ஒன்று பார்த்துட்டு நல்லா இருக்குடா, செம்மையாக கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எப்போ பாட்காஸ்ட் ஆரம்பிப்பீங்கன்னு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிட்டிங்க. ஓகே ப்ரோ, நல்லாயிருக்கு, தேங்க்யூ. ஹாய் விஜயண்ணா, உங்களோட டெம்பிள் மங்கியோட பிக்கஸ்ட்டு ஃபேன். ஒவ்வொரு வீடியோ விடாமல் பார்த்துட்ருக்கேன். இப்போது நீங்கள் ஓக்கல் ஒலி பண்ணலேருந்து இன்றைக்கி காற்றின் மொழி அண்ட் மிடில் லைஃப் கஷ்டம் பற்றி கேட்டேன். வேறு லெவலு. ஒரு மனுஷன் அகலன்னு ஒரு போனாலேருந்து ரெட் எடிட் வரைக்கும் பேசுனா அது உங்களால் மட்டும்தான் முடியும். ரெட் எடிட்டிங்கெல்லாம் பெரிய கம்யூனிட்டியெல்லாம் இல்லை, இப்போ தான் பூம் ஆகிறது கம்யூனிட்டி பேஜெல்லாம். அதில் அதை வச்சு பேசுனீங்கன்னா நீங்கள் வேறு லெவல்ண்ணா. ப்ரீவியஸாக எஸ்விகே சுமையான காவிங்களோட ஃபேனு, அதுலேருந்து இப்போ உங்களோட ஃபேன் ஆகிட்டோம். உங்கள்கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் எதிர்பார்த்துட்ருக்கோம். எங்களை என்லைன்மெண்ட் பண்ணுறது உங்கள் கடமை, உங்கள் பொறுப்பு உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். இப்படிக்கு உங்கள் விசிறி நித்யானந்தம். பள்ளுப்படம் பார்த்துக்கு அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஹாய் விஜய்ண்ணா, நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். உங்களுடைய வோக்கல் ஒலி நல்லாயிருக்கு. ஸோ அதை விட டெம்பிள் மங்கீஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வோக்கல் ஒலி பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக டெம்பிள் மங்கீஸும் பார்க்கணும். கண்டிப்பாக யூடியூப்பில் டெம்பிள் மங்கீஸ் ஒரு நல்ல ரீச் அடையணும். ஸோ ஒன்றுமே கண்டென்ட் இல்லாதவங்கெல்லாம் யூடியூப்பில் நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஸோ இதை பார்க்குறவங்க, இதை கேட்குறவங்க கண்டிப்பாக டெம்பிள் மங்கீஸ் ஃபுல்லாக பாருங்கள், அருமையாக இருக்கும். ஸோ உங்களுடைய பல்லு படாமல் பார்த்துக்கோ படத்துக்காகவும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ அந்த டெம்பிள் மங்கீஸோட எஃபெக்ட் அப்படியே இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுவும் இல்லாமல் பல்லு படமாக பார்த்துக்கோ பேரை பார்த்து எல்லாருமே தப்பாக எடை போடாதீங்க. டெம்பிள் மங்கீஸ் விஜய் வரதராஜ் அண்ணாக்கு இருக்கிற இந்த நாலேஜ் கண்டிப்பாக பல்லு படமாக பார்த்துக்கோ படத்தில் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுறோம். ரொம்ப ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ்ண்ணா, நீங்கள் ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ. ஹாய்ண்ணா, நான் கொடுமையூர்லேருந்து பேசுகிறேன். என்னோடய நேம் ரமேஷ். உங்களோட வோக்கல் ஒலி, டெம்பிள் மங்கி, சிடோன்ட்ரா எல்லாத்தோட மிகப்பெரிய ஃபேன். வோக்கல் ஒலியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட் அண்ட் மேட்னஸ் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி இருந்தது. அது ஆர்ட் அண்ட் மேட்னஸ்ஸு எல்லாமே திரும்ப திரும்ப கேட்டிருக்கேன். லாஸ்ட் எபிசோடும் செம்மையாக இருந்தது, ரொம்ப செம்மையாக இருக்குண்ணா. ஹலோ ப்ரோ, அந்த ஏர் ஷோ பற்றி கேட்டிருந்தீங்கல்ல பெங்களூரில், அது ஏன் நான்வெஜ் பேன் பண்ணுறாங்கன்னா 10 daysக்கு பேர்ட்ஸ்லாம் அங்கே பறந்தால் இது ஃப்ளைட்டு போகிறப்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா அதுக்காக தான் அவங்க அந்த டைமில் அப்படியே நான்வெஜ் இருந்துச்சுன்னா ஈகிள்ஸ்லாம் அந்த ஏரியாவில் பறக்குங்கிற காரணத்தினால அதை தடுக்கிறதுக்காக ஃப்ளைட் ஷோ நடக்கிறப்ப மட்டும் நான்வெஜ் பேன் பண்ணியிருக்காங்க. ஹலோ விஜய், நான் உங்களோட பெரிய ஃபேன் ஃபாலோவர் எப்படின்னு வச்சுக்கலாம். எப்போ இருந்து ஃபேனுன்னா என்னோட ஸ்கூல் டைம்லேருந்து ஃபேன். ஃபஸ்ட்டு இந்த அடாப்டர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் 6600 பார்த்துருக்கேன். அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் இந்த இருட்டறையில் மூட்டை குத்தெல்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் அந்த இருட்டறையில் மூட்டை குத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நான் ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் எல்லோரும் ஒரு மாதிரி என்னை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ரெக்கமெண்ட் பண்ணுறது நிறுத்திட்டேன். பட் ஃபாலோ பண்ணுறது நிறுத்தலை. அன்னிலேருந்து பார்த்துட்டே தான் இருக்கேன். ஐ கெஸ் இது ஒரு நல்ல சான்ஸ்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறதுக்கு.
நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அது பண்ணுங்கள். பாட்காஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்போ அடிக்கடி நான் செக் பண்ணிகிட்டே இருப்பேன், ஐ மீன் டெய்லி செக் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்டேட்ஸ் வருதான்னு. ஸோ எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக போடுறீங்களோ அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். போடுங்க. ஸோ கீப் டூயிங். ஹலோ விஜயண்ணா, நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். நீங்கள் ஆக்சுவலாக நான் டெம்பிள் மட்டும் வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன், ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன், எல்லா வீடியோவும் பார்ப்பேன். அதே மாதிரி கோகிலோலி பாட்காஸ்ட்டும் எல்லாமே பிடிச்சிருக்கு. அவங்களோட சோலோ பாட்காஸ்ட் தான் ரொம்ப பிடிக்கும். டெய்லியும் நைட் தூங்கும்போது, ஒர்க் பண்ணும்போது, ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லாமே கேட்டுட்ருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சஜஷன் தான். நான் வந்து அனிமே அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு ஆள். ஆனால் அது வந்து ஏற்றுக்கிற பக்குவம் வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் அதிகமாக கிடையாது. ஸோ நீங்களும் அனிமே பார்ப்பீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ்னு இல்லை. வணக்கத்தால, நான் ஒரு சங்கியாக இருந்தேன். ஷுமி பாட்காஸ்ட் மூலமாக கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருந்தேன். அப்போ நீங்கள் அவங்க கூட ஒரு கொலாப் பண்ணி ப்ரோனோகிராஃபி பாட்காஸ்ட்னு ஒன்று போட்டிருந்தீங்க. அது சூப்பராக இருந்துச்சு. கொரோனா புண்டனால ஜெர்மனி லாக் ஆகிட்டு இருந்தப்போ ஃபுல்லாக அந்த இது தான் கேட்டுருந்தேன். உங்கள் டெம்பிள் மங்கி வீடியோ பார்த்தேன், ஃபஸ்ட்டு புரியலை. அப்புறம் ஒரு இன்டர்வியூ நீங்கள் தனியாக கொடுத்துருந்தீங்க, அது சூப்பராக இருந்துச்சு. சரி, எல்லாத்தையும் திருப்பி பார்க்கலான்ட்டு பார்த்துட்டு இருந்தப்போ தான் நீங்கள் டேனியல் பாலாஜி இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அப்துல் வந்து பாசிட்டிவ் அதை வச்சு ஒரு நடிச்சிருப்பாப்புல, பாசிட்டிவ் ப்ரொஃபஸர்ன்ட்டு, அது சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு வேல்யூ கொடுக்கணும், அவங்களோட மதிப்பு என்னன்றது உங்கள் மூலமாக தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. உங்கள் இப்போ கரண்ட்டாக பண்ணுற பாட்காஸ்ட் சூப்பர், வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்கள், ரெகுலராக பண்ணுங்க, நாங்கள் ரெகுலராக கேட்டுக்கிட்டு இருக்கோம். அண்ட் கடவுள் நம்பிக்கை இருக்கா? அப்படி இருந்தால் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நன்றி. அஜித், பை. வணக்கம், என் பேர் ஹரி, சென்னையிலேருந்து பேசுகிறேன். பாட்காஸ்ட்னா என்னன்னே தெரியாது. இந்த பாட்காஸ்ட்காக ஹவு டு லிசன் டு பாட்காஸ்ட்னு கூகுளில் சர்ச் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணேன். டெம்பிள் மங்கியோட தீவிர ஃபேன் நான். இந்த கலெக்டிவா நான் செலக்டிவ்டான்றதெல்லாம் கண்டு அப்படியே கேட்டு அப்படியே வியந்து போயெல்லாம் உட்காந்துருக்கேன். நிறையா படித்தவர் பேசுகிறத கேட்கும்போது அந்த கண்டென்ட் டெப்த்து ஃபீல் ஆகும். செயின் மாதிரி அடுத்தடுத்து லிங்க் ஆகி டாபிக்ஸ் போயிட்டே இருக்கும். ஃபெப்ரவரி மாதம் எனக்கும் ஒய்ஃப்க்கும் கோவிட் இருந்துச்சு. படுக்கையாக இருந்தப்போ உங்கள் சோலோ பாட்காஸ்ட்டு வந்து என் கூட ஒருத்தர் பக்கத்தில் கொஞ்சம் பேசுகிற மாதிரி இருந்துச்சு. தொட்டனை தூரும் மடக்கேணி மாந்திர கட்டணை தூரும் மாதிரி வந்த மாதிரி அந்த குரல் மாதிரியே நீங்கள் நிறைய படிச்சுட்டே இருங்க, எங்களுக்கு பாட்காஸ்ட்லேயே இறச்சிட்டே இருங்க. உங்கள் சித்தவுண்டரா பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஷாராவும் நீங்களும் பேசும்போது கெட்ட வார்த்தைக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸில் வைக்கலைன்னா அது ஆட் ஆகிடும் அப்படின்ற சொன்னது வந்து உங்கள் பாட்காஸ்ட்லேயும் போயிருந்தோம். உங்கள் சஜஷனில் மாரினிஸ் பிளாக் வாட்டர் பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. காதல் கொண்டே. ஹலோ விஜய் வரதராஜ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓக்கல் வழி கேட்குறேன். நான் நார்வேல இருக்கேன். இது மட்டும்தான் கேட்குறேன்னு நினைக்கிறேன். பாட்காஸ்ட்டில் நிறையா நல்லா ஜாலியாக இருக்குது, நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன். டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறக்கு நன்றி. அப்புறம் நிறையா பண்ணுங்கள், வாரத்துக்கு 1-2 போடுங்க. நான் ஏதோ அதிகமாக கேட்குறேன்னு நினைக்கிறேன், ஆனால் இவ்வளோ தூரத்தில் இருக்கிறனால நீங்கள் பேசுகிறது கேட்குறது நல்லா இருக்குது. நன்றி. ஹாய்ண்ணா, உங்களோட பாட்காஸ்ட்டை நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி டெம்பிள் மங்கீஸ் 2017 அப்போ தான் மொபைல் வந்துச்சு. அப்போ இருந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கேன். இப்போ கொஞ்ச நாள் நான் பார்க்குறது இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் பாட்காஸ்ட் ரெகுலராக பார்க்குறேன். சம்டைம்ஸ் அதான் வந்து ரொம்ப டைமை கடத்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி உங்களோட தாட் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு வந்துட்டு பென்டன் பிடிக்கும், நீங்கள் கடந்த பாட்காஸ்ட்டை பென்டன் பிடிக்காதுன்ட்டீங்க. எனக்கு 20 வயசு ஆகுது, உங்களுக்கு எனக்கு இவ்வளோ ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நானும் ஓரளவுக்கு புக்ஸ்லாம் படிப்பேன், நிறையா புக்ஸ் படிச்சிருக்கேன். நிறைய இல்லை, ஒரு 10-12 புக்ஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த கான்ட்ராஸ்ட்டோட உங்கள் கூட பேசணும்னு ஒரு ஆசையாக இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பாட்காஸ்ட் பண்ணணும், பாட்காஸ்ட் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது டாபிக் போகணுன்னு நினச்சிங்கன்னா என்னைய கன்சிடர் பண்ணுங்கள். அவ்வளோதான். நான் கொஞ்சம் இன்ஃபார்மேட்டிவான பர்சன் தான். தேங்க்யூ.
வணக்கம் விஜய் வரதராஜண்ணா. லைக் நான் வந்து வோக்கலோடைய பெரிய ஃபேன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து நான் வந்து லைக் இங்கிலீஷில் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் சோலோ பாட்காஸ்ட்லாம் பண்ணுவாங்கன்ட்டு. எனக்கு வந்து அவ்வளோ அது வந்து உண்மையாலே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா, எப்படி ஒரு தனி ஆளை வச்சு பாட்காஸ்ட் ஒழுங்காக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து உங்களோட பாட்காஸ்ட் கேட்டதுக்கப்புறம் தான் அதோட வேல்யூ தெரிஞ்சுது. அண்ட் தென் நான் வந்து டெம்பிள் மங்கீஸ் வந்து நான் 5th ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது பார்த்துருக்கேன். 2015 அப்போ அன்பே என் புஷ்பா அந்த பாட்டு வந்து கேட்க ஆரம்பித்தேன். என்ன பிரச்சனைனா இந்த பாட்டை நான் வந்து ஸ்கூலில் பாடி மாட்டிக்கிட்டேன். ஸோ அன்னையிலேருந்து ஒரு ட்ராமாவில் நீங்கள் சேர்ந்து இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பதிவிட விரும்புகிறேன். அண்டு டெம்பிள் மங்கீஸ் பார்த்திங்கன்னா வந்து ரியலி இன்னுமே சொல்கிறேன், அது இல்லைனா இந்நேரத்துக்கு ஒரு கிரிஞ்சு குதியானா தான் வாழ்ந்துட்டுருப்பேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் மீ எலிட் பாய். ஹாய் விஜயண்ணா, பெரம்பலூர்லேருந்து லோகி. ஓக்கலொலி பாட்காஸ்ட் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு, சூப்பர். பல்லு படாமல் பார்த்துங்க படத்தை சீக்கிரமாக எதிர்பார்க்குறோம் இன் தியேட்டரில். எஸ்விகே போனதுக்கப்புறம் எங்களை நல்ல ஒரு பாட்காஸ்ட் கேட்க வச்சது நீங்கள் தான். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஆல் த பெஸ்ட், கீப் கோயிங். தேங்க்யூ. ஹாய் விஜய் வரதராஜண்ணா, என் பேர் கோபி, நான் உக்ரைனில் இருக்கேன். உங்கள் பாட்காஸ்ட்டு எப்பயுமே ரெகுலராக கேட்பேன். நான் ஒரு 8th படிக்கிறதுலேருந்து, நான் சின்ன பையன் தான், அதனால் 8th படிக்கிறதுலேருந்து டெம்பிள் மங்கீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பர்சனல் ஃபேவரட் சேனல்னால் அது டெம்பிள் மங்கீஸ் தான், எப்போ கேட்டாலும். அது உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், அந்த ஆர்ட் அண்ட் மேட்னஸ் அப்புறம் வந்து தாவோயிசம் பற்றி வந்து பாட்காஸ்ட் பண்ணிங்கள்ல, அது நான் ரொம்ப சூசைடெலாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கே ரொம்ப இன்ஃபீரியர் தாட்ஸ் அதெல்லாம் நிறைய வந்துச்சு அந்த நேரத்தில். சைக்காட்ரிஸ்ட் கிட்ட நான் அப்போ போல் அந்த பாட்காஸ்ட் கேட்குறதுக்கு முன்னாடியெல்லாம். அதுக்கப்புறம் உங்கள் பாட்காஸ்ட்லாம் கேட்டு இப்படியும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் அதுக்கப்புறம் தான் நான் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போயிட்டு இப்போ நான் மெடிசன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கேன். உங்கள்கிட்ட எப்பவுமே தேங்க்ஸ் சொல்லணும்னு எனக்கு தோணும், பட்டு எப்படி சொல்லணும்னு தெரிஞ்சதில்லை. இப்போ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, அதுதான் சொல்ல வந்தேண்ணா. தேங்க்யூண்ணா.